ॐ अज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमः ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन् इति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी भाषाचार्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैता गदाधरा श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण। பகவத்கீதை உண்மையுருவி அத்தியாயம் 4 உன்னத அறிவு ஸ்லோகம் 4 அர்ஜுன உவாச்ச அபரம் பவதோ ஜன்ம பரம் ஜன்ம விவஸ்வதக கதம் ஏதத் விஜானியாம் த்வம் ஆதௌ ப்ரோக்தவான் இதி. மொழிபெயர்ப்பு. அர்ஜுனன் வினவினான், சூரிய தேவனான விவஸ்வான் பிறப்பால் தங்களை விட பெரியவர். தாங்கள் அவருக்கு இவ்விஞ்ஞானத்தை ஆரம்பத்திலேயே உபதேசித்தீர்கள் என்பதை எவ்வாறு நான் புரிந்து கொள்வது? பொருளுரை. பகவானின் பக்தனாகிய அர்ஜுனன் கிருஷ்ணரது மொழிகளை நம்ப முடியாமல் இருப்பது சாத்தியமா? உண்மை என்னவெனில், அர்ஜுனன் தனக்காக இந்த வினாவை எழுப்பவில்லை. பரமபுருஷ பகவானின் மீது நம்பிக்கை இல்லாதவர்களுக்காகவும் கிருஷ்ணர் பரமபுருஷ பகவானாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற கருத்தை விரும்பாத அசுரர்களுக்காகவும் இவ்வினாவை எழுப்புகிறான். முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரை பற்றி அறியாதது போல் வினவிய அர்ஜுனன், கிருஷ்ணரே பரமபுருஷ பகவான், அவரே அனைத்திற்கும் மூலம், அவரே உன்னதத்தின் இறுதி நிலை என்பதை பக்குவமாக அறிந்திருந்தான் என்பது 10ஆம் அத்தியாயத்தில் தெளிவாக விளங்கும். அதே சமயத்தில் இப்பூவுலகில் தேவகியின் மைந்தனாக கிருஷ்ணர் தோன்றியதும் உண்மையே. அவ்வாறு தோன்றிய போதும் அவர் எவ்வாறு அதே நித்திய மூல புருஷராகவும் பரமபுருஷ பகவானாகவும் திகழ்ந்தார் என்பது சாதாரண மனிதனால் புரிந்து கொள்ள முடியாது. எனவே இவ்விஷயத்தை அதிகாரபூர்வமாக பகவானே கூறிவிடட்டும் என்பதற்காக அவரிடமே வினவினான் அர்ஜுனன். இப்போது மட்டுமல்ல, நினைவுக்கு எட்டாத காலம் தொட்டே கிருஷ்ணரே பரம அதிகாரி என்பது அகிலம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம். அசுரர்கள் மட்டுமே அவரை நிராகரிப்பர். இருப்பினும் கிருஷ்ணரே அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அதிகாரி என்பதால் அர்ஜுனன் இவ்வினாவை அவரிடமே முன்வைக்கிறான். இதன் மூலம் கிருஷ்ணர் தன்னை பற்றி விளக்குவார். இல்லையேல் எப்போதும் கிருஷ்ணரை இழிவுபடுத்த முயலும் அசுரர்களுக்கும் அசுர நண்பர்களுக்கும் தகுந்தாற்போல் சில அசுரர்கள் கிருஷ்ணரை பற்றி தவறான தகவல்களை கொடுத்து விடுவர். ஒவ்வொருவரும் தத்தம் சுய நன்மையை கருதியாவது கிருஷ்ண விஞ்ஞானத்தை அறிந்து கொள்வது இன்றியமையாததாகும். எனவே கிருஷ்ணரே அவரை பற்றி கூறுவது அனைத்து உலகங்களுக்கும் நன்மை வகைப்பதாகும். கிருஷ்ணர் தன்னை பற்றி கூறக்கூடிய விளக்கங்கள் அசுரர்களுக்கு வினோதமாக தெரியலாம். ஏனெனில் அவர்கள் கிருஷ்ணரை தங்களது கண்ணோட்டத்திலேயே எப்போதும் எடை போடுகின்றனர். ஆனால் பக்தர்களோ கிருஷ்ணர் தன்னை பற்றி கூறும் விஷயங்களை இதயபூர்வமாக வரவேற்கின்றனர். அவரை பற்றி மேன்மேலும் அறிவதில் எப்போதும் அளவில்லா ஆர்வம் கொண்டிருப்பதால் அவர்கள் கிருஷ்ணரின் இத்தகைய அதிகாரபூர்வமான சொற்களை வழிபடுகின்றனர். கிருஷ்ணரை சாதாரண மனிதனாக எண்ணும் நாஸ்திகர்கள் கிருஷ்ணர் மனித சக்திக்கு அப்பாற்பட்டவர், ஆனந்தமும் அறிவும் நிறைந்த நித்திய ரூபமுடையவர், சச்சிதானந்த விக்கிரக, திவ்யமானவர், ஜட இயற்கையின் குணங்களின் ஆதிக்கத்திற்கு அப்பாற்பட்டவர், காலம் இடம் ஆகியவற்றின் பாதிப்புகளை கடந்தவர் முதலியவற்றை கீதையின் மூலம் அறிந்து கொள்ளலாம். அர்ஜுனனை போன்ற கிருஷ்ண பக்தர் கிருஷ்ணரின் திவ்யமான நிலையை பற்றி
குழப்பங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவர் என்பதில் ஐயமில்லை. கிருஷ்ணரை ஜட இயற்கையின் குணங்களுக்கு உட்பட்ட சாதாரண மனிதனாக கருதும் நாஸ்திகர்களின் மனப்பான்மையை முறியடிப்பதற்காக செய்யப்படும் முயற்சிகளே பக்தனான அர்ஜுனனால் பகவானின் முன் எழுப்பப்பட்ட இவ்வினாவாகும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இப்ப இதுக்கு முன்னாடி பகவான் சொன்னாங்க இல்லையா, இந்த உன்னத அறிவை, இந்த உன்னத ரகசியத்தை அர்ஜுனனுக்கு முன்னாடி சூரிய தேவனான விவஸ்வானுக்கு நான் கூறினேன் அப்படின்னு சொல்லி பகவான் இங்க சொன்னாங்க இல்லையா. அப்ப அது என்ன ஆகுது, சூரிய தேவனான விவஸ்வான் மனித குல தந்தையான மனுவுக்கும் மனு இக்ஷ்வாகு மன்னனுக்கும் இந்த மாதிரி சீடத்தொடர் மூலமாக இந்த ஞானம் வந்துகிட்டே இருந்தது. ஆனா என்னாச்சு, இடையில என்னுடைய மாயையுடைய அந்த ஒரு தாக்கத்தினால் இது கட்டாயிருச்சு. அதனால அதை திருப்பி சொல்றதுக்காக பகவான் அர்ஜுனனை தேர்ந்தெடுக்கிறார். ஏன் அப்படின்னாக்கா, அந்த பகவானுக்குடைய நண்பனாகவும் பக்தனாகவும் இருந்ததால், அதனால் அர்ஜுனனால் இந்த உன்னத ரகசியத்தை, இந்த உன்னத ஞானத்தை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அந்த ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லும் போது இங்க பகவான் எப்படி சொல்றாங்கன்னா, பரமனுடன் உறவு கொள்வதை பற்றி அதே பலம் பெறும் விஞ்ஞானம் இல்லையா. ஏன்னா பகவானுக்கும் நமக்கும் தான் அந்த நித்திய உறவு இருக்கு. அந்த நித்திய உறவை தான் பகவான் இங்க விளக்குகின்றார் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாங்க. இப்ப இது இந்த உன்னத விஞ்ஞானம் இல்லையா, இது உன்னத ரகசியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஓகே, இப்ப இந்த 3 ஸ்லோகத்துல பகவான் இதுல இங்க சொல்லிட்டாங்க. அப்ப இங்க அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்கிறாங்க இல்லையா. அப்ப நம்ம சைட்ல இருந்து அர்ஜுனன் கேள்விகள் கேட்கிறாங்க. ஏன்னா அர்ஜுனன் பகவானுடைய தூய பக்தர் இல்லையா. ஏன்னா பகவான் எங்கெங்க லீலைகள் பண்றாங்களோ அப்ப அவங்களுடைய நித்திய சகாக்கள் எல்லாமே எப்படி எல்லா இடத்துலயும் அந்த லீலைகள் எப்பவுமே அவங்க கலந்துக்கிறாங்க இல்லையா. பகவான் வரும்போது அங்க நடக்குது. ஆனா பகவானுடைய லீலைகள் எப்படி நித்தியமாக எல்லா இடத்துலயும் நடந்து கொண்டே இருக்கு. இப்ப இந்த பிரபஞ்சத்துல துவாபர யுகத்தில் இல்லையா 5000 வருடத்திற்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இதே பார்க்கும்போது இன்னொரு பிரபஞ்சத்துல இல்லையா வேற ஒரு லீலைகள் இப்போ நடந்து கொண்டே இருக்கு இல்லையா. கௌர லீலை இல்லைன்னா விருந்தாவன லீலைகள், ஏதோ ஒரு லீலை திரும்ப திரும்ப எல்லா பிரபஞ்சங்களையும் நடந்துகிட்டே இருக்கு. எல்லா இடத்துலயும் அங்கே பக்தர்கள் நித்திய சகாக்கள் பகவானுடைய லீலைகள் பங்கு கொள்வதற்காக பகவானோட சேர்ந்து போறாங்க. இப்ப அந்த மாதிரி இருக்கு. இப்ப இந்த மாதிரி இருக்கும் போதும் அர்ஜுனன் இந்த ஒரு அறியாமையில் போறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. ஆனால் நமக்கு சொல்றதுக்காக பகவான் அர்ஜுனனை தேர்ந்தெடுத்து அர்ஜுனன் மூலமாக பகவான் நமக்கு சொல்கிறார் இல்லையா. அப்ப அந்த மாதிரி இருக்கும் போது அர்ஜுனன் நம்ம சைட்ல இருந்து கேள்விகள் கேட்கிற மாதிரி பகவானிடம் கேள்விகள் கேட்கிறார். நாம எப்படி கேட்போம் அப்படின்னு சொல்லி. இப்ப அந்த மாதிரி இங்க சொல்லும் போதும் இங்க சூரிய தேவனுக்கு சொல்றீங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா சூரியன் நான் உங்களை பாக்குறேன், நீங்க என்ன பாத்திருக்கீங்க அதுதான் எனக்கு தெரியும் இல்லையா. இதுக்கு முன்னாடி எப்படின்னு தெரியாது. ஆனா விவஸ்வான் சூரிய தேவன் எப்ப இருந்தாங்க, எப்பயோ இருக்காங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்க ஒரு உபதேசித்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, உபதேசம் செய்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் எப்படி நம்ப முடியும் இல்லையா. நம்ம அப்படிதான் கேட்போம் இல்லையா. நீங்களா ஏதோ ஒண்ணு சொல்றீங்க, அந்த மாதிரி எல்லாம் என்னால நம்ப முடியாது அப்படின்னு சொல்லி நாம சொல்லுவோம். ஆனா அர்ஜுனனுக்கு இந்த உண்மைகள் எல்லாமே தெரியும். ஆனால் இருந்தாலும் நிறைய பேர் இதை அசுரர்கள் தவறாக இதை புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்வதற்காக அதை அவங்க தவறாக போகக்கூடாது, அது பகவானே சொல்லிவிடட்டுமே அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் இந்த கேள்வியை கேட்கிறார் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் இங்க கீழே விளக்குறாங்க இல்லையா. ஏன்னா இப்ப நம்மளை பத்தி தெரியணும்னா ஒண்ணு நாமளா சொன்னாதான் இருக்கு இல்லையா. இதே நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் நம்மளை பற்றி சொன்னா தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. இல்ல வெளியே யாரோ போறாங்க, அவங்க கிட்ட போய் நம்மளை பத்தி கேட்டோம்னா அவங்களுக்கு தெரியுமா, யாருன்னே தெரியாது. இப்ப அதே மாதிரிதான் பகவானை பற்றி பக்தர்கள் மட்டும்தான் இந்த பகவானை பற்றி சொல்ல முடியும். அப்புறம் பகவானே சொன்னாதான் நம்மளால பகவானை பற்றியும் புரிந்து கொள்ள முடியும். இப்ப அதனால அர்ஜுனன் நீங்க என்ன சொல்றாங்கன்னா, பகவானே சொல்லிவிடட்டுமே. ஏன்னா தவறான கருத்துக்கள் இருந்து அதுல இருந்து நம்ம வெளியே வரலாம் அப்படின்னு
அர்ஜுனன் வந்து இந்த கேள்வியை வந்து கேட்கிறாங்க இல்லையா. அப்ப பகவான் வந்து இதுல எப்படி சொல்றாங்க, கிருஷ்ணரே பரமபுருஷ பகவான், அவரே அனைத்திற்கும் மூலம், அவரே உன்னதத்தின் இறுதி நிலை அப்படின்னு சொல்லி இங்க வந்து சொல்றாங்க இல்லையா. பகவான் வந்து 10வது அத்தியாயத்துல வந்து இதேதான் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஜட ஆன்மீக உலகங்கள் அனைத்திற்கும் மூலம் நானே, எல்லாம் என்னிடமிருந்தே தோன்றுகின்றன. இதை நன்றாக அறிந்த அறிஞர்கள் இதயபூர்வமாக என்னை, எனது பக்தி தொண்டில் ஈடுபட்டு இதயபூர்வமாக என்னை வழிபடுகின்றனர் அப்படின்னு சொல்லி. அகம் சர்வசிய பிரபுவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே இதிமத்வா பஜந்தே மாம் புத்தா பாவ சமன்விதா அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. பகவத்கீதையில இந்த 10வது அத்தியாயத்துலதான் வந்து சதுஸ்லோகியில முதல் ஸ்லோகம் இது. கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், எல்லாத்துக்கும் ஜட ஆன்மீக உலகங்கள் இரண்டிற்கும் மூலம் பகவான் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அடுத்த இடத்துல பகவான் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்ப அதுல வந்து எப்படின்னா, வேதைஷ்ட சர்வே அகம் ஏவ வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவ சாகம். இந்த வேதங்களை இயற்றியவரும் நானே, வேதங்களால் அறியப்படியவர் யாருன்னா நான் தான். இப்ப இந்த வேதங்களை இயற்றியவரும் நான் தான், இந்த வேதங்களால் அறியப்பட வேண்டியவரும் நானே. பகவான் தான் வேதங்களை தொகுத்தார், பகவான் தான் வேதங்களை அறிவார். இப்போ பகவானே வந்து சொன்னா மட்டும்தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும், இல்லைன்னா முடியாது. அதனாலதான் பகவானே வந்து வியாசதேவராக வந்து நமக்கு எல்லா வேதங்களையும் வந்து நமக்கு கொடுத்தாங்க இல்லையா. அந்த மாதிரி அதன் மூலமாக நம்மளால வந்து தெரிந்து கொள்ள முடியும். அதுக்கப்புறம் இங்க விளக்குறாங்க இல்லையா, தேவகியின் மைந்தனாக கிருஷ்ணர் தோன்றிய போதும் இல்லையா, நாஸ்திகர்கள் இல்லையா, அசுரர்கள் அவங்க எந்த மாதிரி பண்ணாங்க, பகவான் வந்து ஒரு மனித ரூபத்துல வந்ததுனால அவர் ஒரு நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனிதனாக வந்து பாக்குறாங்க. ஆனா வந்து அது உண்மை கிடையாது இல்லையா. பகவான் வந்து எப்படி சொல்லியிருக்காங்க, ஜன்ம கர்ம ஜமே திவ்யா ஏவம் யோவேதி தத்வதக திக்வா தேகம் புனர்ஜன்ம நைத்திமாம் ஏதிசோ அர்ஜுனா அப்படின்னு சொல்லி இல்லையா. என்னுடைய தோற்றமும் பகவான் வந்து பிறக்கிறார் அப்படின்னு இல்ல, பகவான் தோன்றுகிறார். என்னுடைய தோற்றமும் செயல்களும் திவ்யமானவை அப்படின்னு சொல்லி யார் ஒருவர் வந்து புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த பௌதிக உலகில் மீண்டும் பிறவி எடுப்பதில்லை அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா. இது வந்து நம்ம தெரிஞ்சாலே போதுமாமா, பகவான் வந்து தோன்றுகிறார். பகவான் எதுக்காக இங்க வர்றது எல்லாமே எப்படி நம்மள மாதிரி கிடையாது இல்லையா. அவர் வந்து எப்படி வர்றாங்க, சம்பவாமி ஆத்ம மாயையா, அவருடைய சொந்த விருப்பப்படி வந்து வர்றாங்க. இப்ப நம்ம அடுத்த ஸ்லோகத்துல வந்து பார்ப்போம் இல்லையா. இப்ப பகவான் எப்படி வர்றாங்க, அவருடைய சொந்த விருப்பப்படி அந்தரங்க சக்தியின் மூலமாக வந்து வருகிறார் இல்லையா. நேத்து வந்து நரசிம்ம ஜெயந்தி மகாராஜ் வந்து சொன்னாங்க, கேட்டவங்களுக்கு வந்து யார் கேட்டீங்களோ அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இல்லையா. பகவான் நரசிம்ம தேவர் இல்லையா, உடனே ஒரே செகண்ட்ல வந்து அந்த செகண்ட் பிரகலாத் மகாராஜா சொல்றாங்க பகவான் தூண்ல இருக்காங்கன்னு சொன்ன உடனே அந்த ஃபார்ம்ல வந்து வந்துட்டாங்க இல்லையா. இரண்யகசிபு எப்படி விதவிதமா வந்து அந்த வரம் வந்து கேட்டிருந்தாங்க. ஆனா அது எல்லாமே கரெக்டா பிரம்மா வந்து அதுக்கு வரம் கொடுத்துட்டாங்க இல்லையா. நான் வந்து கீழேயும் சாகக்கூடாது, மேலேயும் சாகக்கூடாது, எங்கேயுமே எனக்கு மரணம் வரக்கூடாது, எந்த பக்கத்துல இருந்து எனக்கு மரணம் வந்து எந்த திசையில இருந்தும் வரக்கூடாது இல்லையா. அவர்களால் மரணம், மிருகங்களால் மரணம் கூடாது, மனிதர்களால் கூடாதுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் அந்த மரணம் வரக்கூடாது அந்த ஒரு இணையாக வரம் வந்து கேட்டாங்க. அதுக்கு பிரம்மா வரம் வந்து கொடுத்தாங்க இல்லையா. அதுக்கு இணையாக கரெக்டா வந்து அதுக்கு பகவான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வரணும் இல்லையா. கரெக்டா ஒரு செகண்ட்ல வந்து எப்படி அந்த ஃபார்ம்ல வர முடிஞ்சது, அதுதான் பகவான் என்ன வேணாலும் செய்ய முடியும். அதுதான் பகவான் வந்து காட்டுறாங்க, பகவான் நினைச்சா எப்படி வேணாலும் வந்து செய்ய முடியும். ஆனா வந்து அசுரர்கள் எப்படி நினைக்கிறாங்க, நாஸ்திகர்கள் எல்லாமே பகவான் வந்து ஒரு மனித ரூபத்தில் வந்ததுனால அவரை வந்து நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனிதர் தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களாமா. அதனால பகவான் அவங்கள எப்படி சொல்றாங்கன்னா அவஜானந்தி மாமூடா, மூடர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா. அதனால வந்து அந்த மாதிரி இல்ல, பகவான் எப்படி வந்தாலும் எந்த ரூபத்தில் வந்தாலும் இல்லையா, மற்ற உயிரினங்கள் வராக ரூபம், பன்றியின் உருவத்தில் வந்தாலும், ஒரு மீனின் ரூபத்தில் வந்தாலும், எந்த ஒரு உருவத்தில் வந்தாலும் பகவான் எப்பவுமே வந்து உன்னதமானவர் இல்லையா. பகவான் எப்பவுமே அந்த சச்சிதானந்த விக்கிரகர் பூரண அந்த ஒரு அந்தரங்க சக்தியின் மூலமாக வந்து பகவான் வந்து வருகிறார். இதை பக்தர்கள் வந்து ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆனா அசுரர்கள் அதை ஏற்றுக்கொள்வதே இல்லை. அதுதான் வந்து இங்க பிரபுபாதர் வந்து கீழே விளக்குறாங்க. அப்ப வந்து பகவானை பற்றி வந்து இங்க சில விளக்கங்கள் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. எப்படி வந்து பகவான் எப்படி கிருஷ்ண மனித சக்திக்கு அப்பாற்பட்டவர், பகவான் கிருஷ்ணர் எப்படி நம்முடைய மனித சக்திக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார் இல்லையா. பகவானுடைய ஒரு சக்தி தான் நாம நடுத்தர சக்தியாக நாம வந்து இருக்கோம். இது பகவானுக்கு சக்திகள் எப்படி இருக்கு, பராசி சக்தி விவிதைவ ஸ்ரூயதே, பகவானுக்கு நிறைய சக்திகள் வந்து இருக்கு. இது அந்த மாதிரி இருக்கும்போது பகவான் எப்படி பகவத்கீதையில எப்படி சொல்றாங்கன்னா, நான் வந்து ஒரு சிறு அம்சத்தின் மூலமாகத்தான் இதை வந்து இந்த பிரபஞ்சத்தை வந்து நான்
பராமரிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க, படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்ப பாருங்க, ஒரு சிறு அம்சத்தினால்தான், சிறு அம்சமே இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை வந்து அவர் வந்து பாதுகாக்கிறார் அப்படின்னு சொல்லும் போதும் இல்லையா, மிச்சம் வந்து எவ்வளவு சக்திகள் வந்து இருக்கு. அப்ப வந்து எப்படி, அப்ப பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சக்திகள் வந்து இருக்கு. நம்மளால வந்து எப்படின்னு சொல்லலாம்னா மனித சக்திக்கு அப்பாற்பட்டவர், நம்முடைய பௌதீக புலன்களுக்கும் பௌதீக அறிவிற்கும் பௌதீக புத்திக்கும் அப்பாற்பட்டவராக பகவான் வந்து இருக்கிறார். இப்ப பகவான் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, ஆனந்தமும் அறிவும் நிறைந்த நித்திய ரூபம் உடையவர். எப்படி சச்சிதானந்த விக்கிரகம் இல்லையா, எப்பவுமே நித்தியமான அறிவு நிரம்பிய ஆனந்தமயமானவர். பகவானுடைய ரூபமே எப்படியாமா சச்சிதானந்த ரூபமாக பகவான் வந்து இருக்கிறார். இப்ப பகவானுடைய ரூபம், அவனுடைய ரூபம் பார்த்தாலே வந்து அதுவுமே வந்து ரொம்ப ஆனந்தமயமாக வந்து இருக்கு. பகவானுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லி என்பதே வந்து எதுவுமே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி. அப்ப பகவானுடைய நாமம், பகவானுடைய ரூபம், பகவானுடைய குணங்கள் இல்லையா, பகவானுடைய எது எது சம்பந்தப்பட்டு இருக்கோ அது எல்லாமே ஆன்மீகமயமானது. இப்ப அதே மாதிரி பகவானுடைய இதுல ஈஷோ உபனிஷதத்தில் ரொம்ப அழகா வந்து விளக்கப்பட்டிருக்கு. ஏன்னா 108 உபனிஷதங்கள் இருந்தாலும் எல்லா உபனிஷதங்கள்லயும் வந்து எப்படி விளக்கப்பட்டிருக்காமா, பகவானுடைய அருவத்தன்மையை தான் விளக்கப்பட்டிருக்கு. ஆனா ஈஷோ உபனிஷதத்தில் மட்டும் முதல் உபனிஷதமாகிய ஈசோ உபனிஷதத்தில் தான் வந்து பகவானுடைய உருவத்தை பற்றி வந்து விளக்கப்பட்டு இருக்கு. அதுல எப்படி சொல்லப்படுதாமா, பகவான் வந்து இதுல காற்றை விட வேகமாக வந்து போவாங்க. ஏன்னா காற்று வந்து வேகமா போகும், ஆனா அதை விட மனசு வந்து ரொம்ப வேகமா போகும் இல்லையா. நமக்கு தெரியும், இங்க உட்கார்ந்துருக்கோம் இல்லையா, நம்ம வந்து எங்கேயே ரொம்ப தூரமான இடத்துல வந்து எங்கேயாவது நம்ம போயிருக்கோம் அப்படின்னாக்கா இப்ப நினைச்சா டக்குன்னு வந்து அந்த ஒரு நினைவு வந்து நமக்கு வந்துடும். இப்ப மனம் அந்த அளவுக்கு வந்து டிராவல் பண்ணுவாங்க. ஆனா அதை விட வேகமாக வந்து பகவான் வந்து போகக்கூடியவர். பாருங்க, அந்த அளவுக்கு வந்து பகவான் வந்து வேகமாக செல்லக்கூடியவர் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இதுல பிரம்ம சம்ஹிதையிலையும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. எப்படி அங்காணியசிய சகலேந்திரிய விருத்தி மந்திய. இப்ப பகவானுடைய ஒவ்வொரு அங்கங்களும் மற்ற அங்கங்களுடைய பாகத்தை வந்து செய்யக்கூடிய அந்த ஒரு இது இருக்காங்க இல்லையா. பகவான் வந்து கண்ணாலேயே சாப்பிடுவார், நம்மளால கண்ணால பார்க்க மட்டும்தான் முடியும். ஆனா பகவானால இல்லையா, கண்ணாலேயும் வந்து பகவான் சாப்பிடுவார், காதாலையும் பேசுவாராம். அதுதான் நம்மளுடைய பௌதிக அறிவிற்கு அப்பாற்பட்டவர் பகவான், நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது. அதனால பகவானை வந்து ஸ்ரீமத் பாகவதத்துல வந்து எப்படி விளக்கப்படுதுன்னா அசமோத்துவ அப்படின்னு சொல்லி. நம்மளுடைய புரிதலுக்கு அப்பாற்பட்டவர் பகவான், புரிந்து கொள்ள முடியாது பகவான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பகவான் எப்படி திவ்யமானவர், ஜட இயற்கையின் குணங்களின் ஆதிக்கத்திற்கும் அப்பாற்பட்டவர் இல்லையா. இதுல விஸ்வரூபம் அது எல்லாமே பார்த்த பிறகும் அர்ஜுனன் வந்து பகவானை எப்படி சொல்றாங்க, பரம்பிரம்ம பரம்தாம பவித்ரம் பரமம் பவான் இல்லையா. அப்ப ஆதிதேவம் அஜன்மிப்போம் அப்படின்னு சொல்லி வந்து பகவானை வந்து வர்ணிக்கிறாங்க அர்ஜுனன். எப்படி, ஏன்னா பகவான் தான் எல்லாவற்றிலும் தூய்மையானவர், நீங்க தான் பரபிரம்மம், நீங்க தான் எல்லாமே, நீங்க தான் உயர்ந்தவர், நீங்களே வந்து தூய்மையானவற்றில் தூய்மையானவர் அப்படின்னு சொல்லி, திவ்யமானவர் பவித்திரமானவர் அப்படின்னு சொல்லி வந்து விளக்குறாங்க. இப்ப இது எல்லாமே வந்து சப்போஸ் நம்ம வந்து சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீ ஃப்ரெண்டுனால, நீ ஒரு நண்பனால உன்னுடைய நண்பனை வந்து நீ புகழ்கிற அப்படின்னு சொல்லி யாராவது நினைச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் திரும்ப அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இதை வந்து அசிதர் தேவலர் நாரதர் இவங்க எல்லாருமே வந்து உங்களை அப்படிதான் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து ஒரு நண்பன் சொல்லி வந்து நம்ம எப்படி வேணாலும் புகழலாம், அந்த மாதிரியும் நினைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்றதுனால அவங்க எல்லாருமே வந்து உங்களை வந்து இந்த மாதிரிதான் வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் அதையும் வந்து இங்க உறுதிப்படுத்துறாங்க. கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி இல்லையா, பகவானே பரபிரம்மன் தான், கிருஷ்ணர் தான் எல்லாமே, எல்லாவற்றுக்கும் மூலம் ஆதி அப்படின்னு சொல்லி வந்து பகவான் தான் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் வந்து அங்கே சொல்றாங்க. இது அதுக்கப்புறம் ஜட இயற்கையின் ஆதிக்கத்திற்கும் அப்பாற்பட்டவர் அப்படின்னு சொல்லி அப்ப இதே பகவத்கீதையில பகவான் வந்து சொல்லியிருக்காங்க ஒரு இடத்துல. எப்படி, தெய்வீகி ஏசா குணமயி மமமாயா துரத்தியா மாம் ஏவையே பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் தரந்தித்தே அப்படின்னு சொல்லி என்னுடைய இந்த மாயா சக்தி, ஜட இயற்கையின் முக்குணங்களால் ஆன எனது இந்த தெய்வீக சக்தி வந்து என்னுடைய சக்தி தான். பகவானே சொல்றாங்க, இது என்னுடைய சக்தி, ஆனா இதை கடப்பதற்கு ரொம்ப ரொம்ப கடினம். ஆனால் யார் இதை என்னுடன் சரண் அடைகிறார்களோ அவர்கள் இதை எளிதில் கடக்கலாம். இல்லையே, பகவானே சொல்லிட்டாங்க அது இல்லையே, என்னுடைய மாயா சக்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எல்லாமே பகவானுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இந்த மாயை படைத்ததும் பகவான் தான், இப்ப இதுக்குள்ள இருந்து இயக்குறதும் பகவான் தான். ஆனா பகவான் இப்படி இந்த ஜட இயற்கை முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார். அது எப்படி,
அதுதான் நம்மளால புரிந்து கொள்ள முடியாது பகவானை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இல்லையா காலம், காலம்தான் காலம் இடம் ஆகியவற்றின் பாதிப்புகளை கடந்தவர் இல்லையா. காலமே பகவானுடைய ஒரு அம்சம்தான், எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் பகவான் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து நம்ம கீதையில இருந்து தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் வந்து இங்க விளக்குறாங்க இது. அதுக்கப்புறம் இல்லையா அப்ப வந்து நிறைய இடத்துல நம்ம வந்து பகவான் தான் அப்படின்னு சொல்லி வந்து பகவானுடைய ப்ரூஃப், கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் நிறைய இடத்துல வேதத்துல வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இதையும் பிரம்ம சங்கீதையிலையும் பார்க்கும் போதும் இல்லையா பிரம்மா வந்து ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதிர் கோவிந்த சர்வ காரண காரணம். சர்வ காரண காரணம், நம்ம ஏதாவது ஒரு செயல் செஞ்சோம்னா அதுக்கு காரணம் இருக்கும். ஆனா பகவான் எப்படி எல்லா காரணங்களுக்கும் காரணமாக இருக்கிறார் பகவான். அதுதான் அப்ப வந்து கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள். ஏன்னா இந்த பிரபஞ்சத்திலேயே முதல் உயிர்வாழி யாருன்னா பிரம்மதேவர் இல்லையா. அப்ப அவங்களே வந்து சொல்றாங்க கிருஷ்ணர் தான் ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சித் ஆனந்த விக்கிரக அநாதிர் ஆதிர் கோவிந்த சர்வ காரண காரணம். அந்த கோவிந்தர் தான் எல்லா காரணங்களுக்கும் காரணமாக இருக்கிறார். அவங்களே வந்து சொல்லிட்டாங்க. அப்ப கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஸ்ரீமத் பாகவதத்திலையும் இப்ப அதுல வந்து பார்க்கும் போதும் முதல் ஸ்லோகம் இல்லையா வியாசதேவர் அங்க வந்து சொல்றாங்க. வேதாந்த சூத்திரத்தில் வந்து அந்த முதல் ஸ்லோகத்தையே வந்து அங்க வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா வேதாந்த சூத்திரத்தின் கனிந்த பலன் தான் ஸ்ரீமத் பாகவதம். இப்ப வந்து வேதாந்த சூத்திரத்துல வந்து சைத்தன்ய சரிதாமத்துல வந்து அதுல வந்து சில பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க. இப்ப அதுல விளக்கும் போது எப்படி அதுல வந்து சொல்லப்பட்டிருக்குன்னா வேதாந்த சூத்திரத்தில் வந்து பார்க்கும்போது 4 ஸ்லோகங்கள் 4 அத்தியாயங்கள் வந்து இருக்காங்க. அந்த 4 அத்தியாயத்தில் வந்து 2 அத்தியாயங்கள் வந்து எப்படி விளக்கப்பட்டிருக்குன்னா கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள். அந்த சம்பந்த ஞானம் வந்து விளக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த ஒரு அத்தியாயத்தில் வந்து பகவானுக்கு நம்ம செய்கின்ற அந்த பக்தி தொண்டை பற்றி வந்து விளக்கப்பட்டிருக்கு. அடுத்த ஒரு அத்தியாயத்தில் 4வது அத்தியாயத்தில் வந்து அதற்குரிய எப்படி பிரயோஜனம், அதற்குரிய கிருஷ்ண பிரேமையை அடையும் நிலை வந்து விளக்கப்பட்டிருக்காங்க. அந்த வேதாந்த சூத்திரத்தினுடைய கனிந்த பலம் தான் வந்து ஸ்ரீமத் பாகவதம். அதனால வந்து சில வியாசதேவர் அதுல இருக்கிற அந்த முதல் ஸ்லோகத்தையே வந்து அங்கே கொடுத்திருக்காங்க. ஜென்மாதி அஸ்யேத ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா ஜென்மாதி அஸ்யேத அப்படின்னு சொல்லிதான் வந்து தொடங்குது அந்த ஸ்லோகம். அதே லைன் தான் இங்க வந்து கொடுத்து தொடங்கியிருக்காங்க. அப்படின்னு சொல்லும் போதும் இல்லையா பகவான் வந்து எப்படி எல்லாவற்றையும் எப்படி இந்த தோற்றம் பராமரிப்பு இது வந்து அளித்தல் இது எல்லாத்துக்கும் பகவான் தான் காரணமாக இருக்கிறார். அதுக்கப்புறம் வந்து எப்படி இருக்காமா பகவான் வந்து இப்ப வந்து பகவான் எப்படி தேவகியின் மைந்தனாக வர்றாங்க அப்படின்னாக்கா அப்ப அவங்க பகவான் தான். தேவகியின் மைந்தனாக வர்ற மாதிரி நம்ம வந்து பார்த்தாலும் அவங்கதான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லிதான் வந்து தொடங்குறாங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பகவான் தான் இந்த தோற்றம் பராமரிப்பு அழிவு இது எல்லாத்துக்கும் பகவான் தான் எப்படி நேரடியாகவும் மறைமுகமாகவும் பகவான் வந்து காரணமாக இருக்கிறார். அதுக்கப்புறம் வந்து எப்படி இங்க நடக்கிற அந்த ஒரு இது எல்லாமே வந்து இங்க மாயையில் நடக்கிற செயல் வந்து எப்படி தோணுதாமா இது ஆக்சுவலா வந்து தற்காலிகமானது. ஒரு சில மாய தோற்றங்கள் தான் இது இங்க இருக்கிறது எல்லாமே. ஆனா இந்த மாய தோற்றங்கள் எல்லாமே எப்படி நமக்கு தோணுது அது வந்து நிஜமாக இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நமக்கு நினைக்கிற மாதிரி வந்து நமக்கு வந்து தோணுதாமா. அந்த மாதிரி வந்து அந்த தோன்ற செய்யறதுக்கும் காரணம் கூட பகவான் தான் அப்படின்னு சொல்லி வந்து முனிவர்கள் எல்லாருமே வந்து எப்படி பண்றாங்களா எல்லாருமே வந்து மோகிச்சு போறாங்களாமா. அந்த ஒரு நிலையில் வந்து இருக்கு பகவான் வந்து அந்த மாதிரி வந்து இருக்காங்க. ஆனா அந்த பகவான் வந்து இங்க சொல்லியிருக்கிறது முக்குணங்களுக்கும் அப்பாற்பட்டவர். அதை பகவானே படைத்தார். ஆனா அதுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார். அதுக்கப்புறம் பகவான் ஸ்வராட் பகவான் பூரண சுதந்திரமானவர் அப்படின்னு சொல்லி வந்து இந்த முதல் ஸ்லோகத்திலேயே வந்து விளக்கிட்டாங்க. கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மாதிரி வந்து பகவான் தான் கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம விளக்கலாம். இந்த மாதிரி வந்து இங்க வந்து அதுதான் இங்க வந்து சொல்றாங்க. அப்ப வந்து நீங்க இங்க வந்து முதலையே சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்றீங்க, நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? நீங்க வந்து நீங்களும் சாதாரண ஒரு மனித ரூபத்துல வந்து வர்றீங்க, நானும் இருக்கேன், ஒரு உறவு முறையில இருக்கோம் இல்லையா? மாமன் அந்த மாதிரி ஒரு உறவு முறையில இருக்கீங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டா வந்து நம்ம பேசிக்கிறோம் இல்லையா? 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுறோம், 2 பேரும் எங்கேயாவது போறோம், விளையாடுறோம், இந்த மாதிரிதான் இருக்கு. அப்ப வந்து நீங்க வந்து சொல்றீங்க, நான் எப்படி வந்து நம்ப முடியும் இல்லையா? நாம வந்து சாதாரணமான நம்மளுடைய சைட்ல இருந்து அர்ஜுனன் வந்து கேக்குறாங்க. இப்ப இந்த மாதிரி வந்து
அப்ப அந்த மாதிரி நாம நினைச்சுக்கிட கூடாது, அசுரர்கள் வந்து அந்த மாதிரி வந்து தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக பகவானே சொல்லட்டுமே அப்படின்னு சொல்லி இது எல்லாமே வந்து அர்ஜுனன் வந்து இந்த கேள்வியை வந்து கேட்கிறாங்க. இதற்கான இந்த விளக்கம் வந்து பிரபுபாதர் வந்து பொருளுரையில வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப கிருஷ்ணர் தான் எந்த மாதிரி எப்படிப்பட்டவர், எந்த ரூபத்தில் வந்தாலும் எப்பவுமே அந்த ஒரு நிலையில், அந்த உன்னத நிலையில் தான் பகவான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வந்து இங்க அதை வந்து இங்க நிரூபிக்கிறாங்க. இங்க வந்து சொல்றாங்க இது. இப்ப பகவான் அர்ஜுனனுக்கு சாரதியாக செயல்பட்டார். ஆனா அப்படி செயல்பட்டாலும் கூட பகவான் வந்து எப்பவுமே பகவான் தான் இல்லையா? அப்ப பகவானுடைய நிலை தாழ்ந்து போகல. சாரதியாக ரதத்தை ஓட்டும் சாரதியாக இருந்தாலும் பகவானுடைய உன்னதில்லை என்றும் குறைவதில்லை. பகவான் எப்பவுமே அந்த உன்னதமானவராக தான் இருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்றாங்க இது. அதுக்கப்புறம் எதுக்காக இந்த இதை வந்து அர்ஜுனன் வந்து சொல்றாங்கன்னா, கிருஷ்ணரை ஜட இயற்கையின் குணங்களுக்கு உட்பட்ட சாதாரண மனிதாக நாங்கள் கருதும் நாஸ்திகர்களின் மனப்பான்மையை முறியடிப்பதற்காக செய்யப்பட்ட முயற்சியே அதுதான். ஏன்னா நாஸ்திகர்கள் வந்து அவங்களை வந்து குழப்பணும். ஏன்னா அவங்க ஆக்சுவலா வந்து ஆல்ரெடி பகவானை வந்து தப்பாதான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதனால வந்து அவங்களையும் குழப்பணும் அப்படின்னு சொல்றதுக்காக வந்து என்ன பண்றாங்கன்னா இது எல்லாமே வந்து சொல்றாங்க. இது வந்து என்ன ஆகுதுன்னா எதுக்குலம் இல்லையா? எதுக்குலம் எப்படி ஆச்சுன்னா, பகவானுடைய பக்தர்கள் வந்து எப்பவுமே வந்து இந்த சாதாரண மரணத்திற்கு அப்பாற்பட்டவர் இல்லையா? அப்படிதான் வந்து நம்ம வந்து பாக்குறோம். இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது எதுக்குலம் வந்து எப்படி வந்து அழிக்க முடியும்? அவங்களுக்கு மரணமே இல்லையே. அப்ப வந்து ஏன்னா மரணம் நிகழ்ந்தாதான் அவங்க இங்க இருந்து போக முடியும். இல்லைன்னா இங்க வந்து ஃபுல்லாவே அவங்க இங்கே இருக்கிற மாதிரி ஆகும். அப்ப வந்து எதுக்குலம் வந்து எப்படி அழிகிறது? இப்ப அதுக்கான ஒரு சூழ்நிலையும் பகவான் வந்து ஏற்படுத்துகிறார். அந்த அவங்க மரணம் நிகழ்வது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து பகவான் உருவாக்குனதும் நாஸ்திகர்களை குழப்புவதற்காகத்தான். அதுவும் அங்க நடக்குது. என்னன்னா அப்ப வந்து என்ன ஆகுது, அப்ப எதுக்குள்ள பகவான் வந்து இங்க எல்லா குருஷேத்திர போர்க்களத்துல இங்க வந்த நோக்கம் என்னன்னா, எல்லா இந்த பூமி பாரம் வந்து குறைக்க வேண்டும். பிரம்மதேவருடைய பிரார்த்தனை அதுதான். ஏன்னா பூமி தேவி வந்து பிரம்மதேவர் கிட்ட வந்து பிரார்த்தனை வந்து செய்யறாங்க. வந்து இந்த பூமி பாரம் குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்ப அவங்களுடைய பிரார்த்தனையின் பேரில் பகவான் வந்து இங்க வருகிறார் இல்லையா? பின்ன வந்து இந்த அத்தியாயத்துலதான் பின்னாடி வந்து பார்ப்போம் எந்த நோக்கத்துக்காக பகவான் வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அந்த மாதிரி பூமி பாரம் குறைக்கிறதுக்காக தான் வந்து பகவான் வந்து இங்க வர்றாங்க. அப்ப வந்து குருஷேத்திர போர்க்களம் எல்லாமே முடிஞ்ச பிறகும் பகவான் வந்து யோசிக்கிறாங்களாமா. பகவான் உட்கார்ந்து இதுல ஸ்ரீமத் பாகவதத்துல 11வது காண்டத்துல ரொம்ப விளக்கமா வந்து அதுல கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப அதுல பார்க்கும் போதும் அப்ப வந்து நான் வந்து எல்லாமே வந்து பூமி பாரம் எல்லாமே குறைந்ததா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதும் இல்லை, இன்னும் குறையவில்லை. எதுகுலம் வந்து இன்னும் இருக்கு. ஏன்னா பகவானுடைய பக்தர்கள் இல்லையா, நம்ம வந்து ரொம்ப நெருக்கமானவங்க, ஒரு உயர்ந்த பதவியில இருக்காங்க அப்படின்னாக்கா வந்து என்ன ஆகும், ஒரு விதமான ஒரு என்ன சொல்றது, மத்தவங்களை வந்து கொண்டு அடக்கி ஆள வேண்டும். கிருஷ்ணர் தான் எங்களுடைய உறவு, நாங்க சொல்றது நீங்க கேட்கணும், அந்த மாதிரி ஒரு நிலை வந்துடக்கூடாது. பின்னால வர்றவங்க அந்த மாதிரி வந்து நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக வந்து பகவான் வந்து அந்த எதுகுலம் எல்லாமே, ஏன்னா பகவான் இங்க வரும்போது அவங்களுடைய சகாக்கள் எல்லாமே வருவாங்க. பகவான் லீலையை முடிச்சுட்டு போகும்போது அவங்க சகாக்களும் அவங்களோட வந்து போயிடுவாங்க. அப்ப வந்து துவாரகை ஃபுல்லாவே வந்து பகவான் கடலுக்கு அடியில வந்து போயிடுச்சு இல்லையா? அப்ப அவங்களுடைய சகாக்கள் ஒரு எறும்புல இருந்து என்னென்ன வந்ததோ பகவானுடைய சேவையில இங்க லீலை பண்றதுக்காக எல்லாமே பகவான் வந்து அனுப்பிட்டார். அனுப்புன பிறகுதான் பகவான் வந்து இங்க இருந்து அப்பிரகடமாகி வந்து போறாங்க. அந்த மாதிரி வந்து எதுக்குள்ள வந்து அப்ப வந்து அழிக்கணும். அப்ப வந்து சாதாரண மரணத்தினால் அவங்களை வந்து அழிக்க முடியாது. ஏன்னா பகவானுடைய ரொம்ப நெருங்கிய சகாக்கள் துவாரகையில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி மிக உயர்ந்த கிரகம் இல்லையா? என்றும் அழியாத அந்த வைகுண்டத்துக்கு விட உயர்ந்த கிரகமாக வந்து இருக்கு அந்த துவாரகையில. அந்த துவாரகையும் இங்க வந்து இறங்கி வந்திருக்கு. அப்ப வந்து அவங்களை வந்து அழிக்க வேண்டும். அப்ப வந்து பகவான் அந்த ஒரு சூழ்நிலையை வந்து பகவான் ஏற்படுத்துகிறார். அப்ப வந்து அதுல ஏற்படுத்தும் போது என்ன ஆகுது, அங்க வந்து பகவானுடைய ஒரு மகன் சாம்பா அப்படின்னு சொல்லி இல்லையா, அம்மா மேல வந்து ரொம்ப பிரியம். அதனால அந்த மகனுக்கு, பகவான் கிருஷ்ணனுடைய மகனுக்கு வந்து சாம்பா அப்படின்னு சொல்லி வந்து அந்த பெயர் இல்லையா, வந்து ரொம்ப செல்லமா இருந்தா அந்த குறும்புத்தனம் அதிகமாக இருக்கும். இப்ப அதனால அந்த குறும்புத்தனத்தினால வந்து என்ன பண்றாங்கன்னா, இப்ப சாம்பா வந்து இல்ல முனிவர்கள், இல்ல உயர்ந்த முனிவர்கள் ரிஷிகள் அவங்க கிட்ட எல்லாமே வந்து போயிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெண் வேடம் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்றாங்க, சிறுவர்கள் எல்லாமே வந்து அந்த சாம்பாவை வந்து பெண் வேடம் போட்டு ஒரு கர்ப்பவதியாக வந்து பண்ணி அவங்க வந்து நிஜமாவே வந்து முனிவர்களாக இருக்காங்களா, அவங்களுடைய சக்தி வந்து நிஜமாவே உண்மையா அப்படின்னு சொல்லி சோதிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்களை வந்து வேண்டுமென்றே வந்து என்ன பண்றாங்க, பெண் வேடம் விட்டு கர்ப்பவதியாக வந்து அவங்க முன்னாடி கொண்டு போய் நின்று என்ன குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேக்குறாங்க. இதை கேட்ட உடனே வந்து முனிவர்களுக்கு தெரிஞ்சிருது. ஆனா தெரிஞ்சு அவங்க என்ன பண்றாங்க, எங்களை இந்த மாதிரி வந்து நீங்க
வந்து அவமானப்படுத்துறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, ஒரு உலகை பிறக்கும் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க சொல்லிடுறாங்க. நான் அப்போ எல்லாமே வந்து எப்படி இருந்தாங்க, ரிஷிகள் முனிவர்கள் அவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய வார்த்தையின் மூலமாக சக்தி வந்து அவ்வளவு அதிகமாக வந்து இருந்தது. இப்ப அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த சாபம் வந்து கொடுத்த உடனே வந்து என்ன ஆகுது, நிஜமாவே வந்து இரும்பு உலக்கை வந்து பிறக்குது. அந்த இரும்பு உலக்கை தான் வந்து என்ன ஆகுது, அந்த எதுகுலம் அழியவே வந்து காரணமாகிருக்கிறது. இது ஆனா பகவான் நினைச்சா இந்த அபராதத்தை வந்து தடுத்துக்கலாம், இதை மாத்திக்க முடிஞ்சிருக்கும். ஆனா இருந்தாலும் பகவான் என்ன பண்ணாங்கன்னா பண்ணல. ஏன்னா அந்த எதுகுலம் அழியணும். இப்ப வந்து எல்லா பக்தர்களையும் திரும்பி இங்க இருந்து அங்க கொண்டு போகணும். இப்ப அந்த ஒரு சூழ்நிலை பகவான் உருவாக்குகிறார். அதனால என்ன பண்றாங்க, இப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் தங்களை தாங்களே அடித்துக் கொள்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆனது ரொம்ப விவரமா வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க அதுல வரும்போது வந்து பார்க்கலாம். இப்ப அந்த மாதிரி அவங்க தங்களை தாங்களே அடித்துக்கொண்டு அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. இப்ப இறந்து போய் அந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து எங்க இருந்து வந்தாங்களோ அந்த அந்த ஒரு ஆன்மீக உலகத்துக்கு எல்லாருமே வந்து திரும்பி வந்து போயிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து பகவான் வந்து ஏற்படுத்துகிறார். இப்ப இது அதுக்கப்புறம் பகவானே வந்து போயிடுறாங்களே, அப்ப வந்து பகவான் நீங்க சொல்றீங்க பகவானுக்கு எதுவுமே இல்லை, மரணம் இல்லை, பகவானுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றீங்க. அப்ப வந்து எப்படி வந்து அவங்களுடைய பக்தர்கள் வந்து இறந்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கேள்விகள் வந்து கேட்பாங்க நாஸ்திகர்கள் இல்லையா. ஒரு சாதாரண மனிதராக நினைக்கிறனால அவங்க ஆல்ரெடி குழம்பி போய் தான் அந்த மாதிரி பேசுறாங்க. இன்னும் வந்து பகவான் வந்து அவங்களை குழப்பி விடுகிறார் நாஸ்திகர்களை. ஏன்னா பகவானை வந்து ஏற்றுக்கொள்வதில்லை அவர்கள். ஏன்னா ஏற்றுக்கொண்டால் தங்களுடைய அந்த உயர்ந்த நிலை வந்து போயிடும் அப்படின்னு சொல்லி நாஸ்திகர்கள் வந்து பகவானை வந்து ஏற்றுக்கொள்வதில்லை. இப்ப அவர்களை குழப்புவதற்காகத்தான் இந்த மாதிரி எல்லாமே வந்து நடக்குதே ஒழிய வேற எந்த காரணமும் கிடையாது அப்படின்னு சொல்லி வந்து இதை வந்து சைத்தன்ய சரித்திரத்தில் ரொம்ப அழகா வந்து தெளிவா வந்து விளக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த மாதிரி நம்ம பகவானை பற்றின இது வந்து எல்லா சாஸ்திரங்களும் வந்து ரொம்ப வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்ரீமத் பாகவதத்துல பார்த்தோம்னா பக்தர்கள் எல்லாருமே வந்து 12 மகாஜனங்கள் அவங்க எல்லாமே பகவானை பற்றி அந்த உன்னத தன்மையை உன்னத நிலையை வந்து ரொம்ப விரிவா வந்து விளக்கியிருக்காங்க. இது எல்லாமே வந்து நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போனாலும் நமக்கு வந்து டைமே வந்து இருக்காது. அதனால நம்ம அடுத்த ஸ்லோகத்துக்கு வந்து போறோம். ஓகே, அப்ப அர்ஜுனன் வந்து இந்த கேள்வி கேட்டாங்க. இப்ப வந்து பகவான் வந்து சொல்றாங்க. ஸ்லோகம் 5. ஸ்ரீ பகவான் உவாச்ச பகுனி மே வியதிதானி ஜன்மானி தவார்ஜுனா தான்யகம் வேத சர்வாணி நாத்மம் வேத பரந்தப. மொழிபெயர்ப்பு. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், நானும் நீயும் பல பிறவிகளை கடந்துள்ளோம். என்னால் அவை எல்லாவற்றையும் நினைவு கொள்ள முடியும். ஆனால் எதிரிகளை தவிக்க செய்பவனே, அஃது உன்னால் முடியாது. பொருளுரை. பிரம்ம சம்ஹிதையில் 5.33 பகவானுடைய பற்பல அவதாரங்களை பற்றிய தகவல்களை நாம் காணலாம். அங்கு பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. அத்வைதம் அச்சுதம் அனாதிம் அனந்தரூபம் ஆத்யம் புராண புருஷம் நவ யவ்வனம் ச வேதேசு துர்லபம் அதுர்லபம் ஆத்மபக்தோ கோவிந்தம் ஆதிபுருஷம் தமகம் பஜாமி. எண்ணிலடங்காத ரூபங்களில் விரிவடைந்துள்ள போதிலும் அதே மூல நபராக பழமையானவராக பொங்கும் இளமையுடன் விளங்கும் பரமபுருஷ பகவானான கோவிந்தனை, அதாவது கிருஷ்ணரை நான் வணங்குகிறேன். வேத பண்டிதர்களில் சிறந்தவர்களாலும் புரிந்து கொள்ளப்பட முடியாத அவரது அறிவும் ஆனந்தமும் நிறைந்த நித்திய ரூபங்கள் களங்கமற்ற தூய பக்தர்களால் எப்போதும் சுலபமாக அடையப்படுகின்றன. பிரம்ம சம்ஹிதையில் 5.39 மேலும் கூறப்பட்டுள்ளது. ராமாதி மூர்த்திசு கலா நியமேன திஷ்டன் நானாவதாரம் அகரோத் புவனேசு கிந்து கிருஷ்ண ஸ்வயம் சமவத் பரமபுமான்யோ கோவிந்தம் ஆதிபுருஷம் தமகம் பஜாமி. ராமர், நரசிம்மர் முதலிய எண்ணற்ற அவதாரங்களாகவும் பல உப அவதாரங்களாகவும் எப்போதும் நிலை பெற்றுள்ள போதிலும் ஸ்வயமாகவும் அவதரிக்கும் மூல முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரை, பரமபுருஷ பகவானான கோவிந்தரை நான் வழிபடுகிறேன். தனக்கு இணையானவர் எவரும் இல்லாத போதிலும் இறைவன் எண்ணற்ற ரூபங்களில் தோற்றம் அளிப்பதாக வேதங்களிலும் கூறப்பட்டு உள்ளது. நிறத்தை பலவாறு மாற்றிக்கொண்டாலும் தன்னை மாறாத வைடூரிய கல்லை போன்றவர் கடவுள். இந்த எண்ணற்ற ரூபங்கள் களங்கமற்ற தூய பக்தர்களால் புரிந்து கொள்ளப்பட முடியும். வேதங்களை படிப்பதினால் அல்ல. வேதேசு துர்லபம் அதுர்லபம் ஆத்மபக்தர். அர்ஜுனனை போன்ற பக்தர்கள் கடவுளின் நித்தியமான தோழர்கள். பகவான்
எப்போதெல்லாம் அவதரிக்கின்றாரோ அப்போதெல்லாம் அவரது பக்த நண்பர்களும் அவருக்கு பல்வேறு விதங்களில் தொண்டாற்றுவதற்காக அவருடன் தோன்றுகின்றனர். அர்ஜுனனும் அத்தகு பக்தர்களில் ஒருவன். பல கோடி வருடங்களுக்கு முன் பகவத்கீதையை சூரிய தேவனான விவஸ்வானுக்கு பகவான் கிருஷ்ணர் உபதேசித்த போது அர்ஜுனனும் வேறு வடிவில் அவருடனேயே இருந்துள்ளான் என்பதை இந்த ஸ்லோகத்திலிருந்து தெரிகின்றது. ஆனால் பகவானுக்கும் அர்ஜுனனுக்கும் உள்ள வேறுபாடு என்னவெனில், பகவானால் அந்நிகழ்ச்சியை நினைவு கூற முடிந்தது, ஆனால் அர்ஜுனனால் அதை நினைவு கூற முடியவில்லை. இதுவே முழுமுதற் கடவுளுக்கும் அவரது அம்சமான உயிர்வாளிகளுக்கும் உள்ள வேறுபாடாகும். எதிரிகளை தவிர்க்க செய்யும் பலமுள்ள வீரன் என்று இங்கு அர்ஜுனன் அழைக்கப்பட்ட போதிலும் தனது முந்தைய பிறவிகளில் என்ன நிகழ்ந்தது என்பதை நினைவுபடுத்திக் கொள்ள அவனால் முடியவில்லை. எனவே ஒரு ஜீவாத்மா பௌதீக மதிப்பில் எவ்வளவுதான் உயர்ந்தவனாக இருந்தாலும் பரம புருஷருக்கு அவன் என்றுமே ஈடாக முடியாது. பகவானின் நிரந்தர தோழனான எவனும் நிச்சயமாக முக்தி பெற்ற ஆத்மாவே. இருப்பினும் அவன் என்றுமே பகவானுக்கு இணையாக முடியாது. பிரம்ம சங்கீதையில் பகவான் வீழ்ச்சி அடையாதவர், அச்சுத என்று வர்ணிக்கப்படுகிறார். அதாவது பௌதீகத்துடன் தொடர்பு கொண்டாலும் தன்னை ஒருபோதும் அவர் மறப்பது இல்லை. எனவே அர்ஜுனனை போன்ற முக்தி பெற்ற ஆத்மாவாக இருப்பினும் ஜீவாத்மா ஒருபோதும் எல்லா விதங்களிலும் இறைவனுடன் சமமாக முடியாது. பகவானின் பக்தனாக உள்ள போதிலும் அர்ஜுனன் சில சமயங்களில் அவரது இயற்கையை மறக்கிறான். ஆனால் தெய்வீக கருணையின் மூலம் இறைவனது வீழ்ச்சியற்ற நிலையை பக்தனால் உடனடியாக புரிந்து கொள்ள முடியும். ஆனால் பக்தி அற்றவனும் அசுரனும் அவரது திவ்யமான இயற்கையை புரிந்து கொள்வது சாத்தியமல்ல. எனவே கீதையில் உள்ள இந்த விளக்கங்களை அசுர மூளைகளினால் புரிந்து கொள்ள முடியாது. கிருஷ்ணர், அர்ஜுனன் என இருவருமே இயற்கையில் நித்தியமானவர்கள் என்ற போதிலும் பல கோடி வருடங்களுக்கு முன் செய்த செயல்கள் பகவானுக்கு ஞாபகம் இருக்க அர்ஜுனனால் அவற்றை நினைவில் கொள்ள முடியவில்லை. எனவே தனது உடல் மாற்றத்தின் காரணத்தால் ஜீவாத்மா எல்லாவற்றையும் மறக்கிறான் என்பதையும், பகவான் தனது சச்சிதானந்த உடலை மாற்றுவதில்லை என்பதால் அவர் நினைவு கொண்டுள்ளார் என்பதையும் நாம் இங்கு கவனிக்கலாம். அவர் அத்வைதர். அவருக்கும் அவரது உடலுக்கும் வேறுபாடு இல்லாதவர். அவர் அத்வைதர். அவருக்கும் அவரது உடலுக்கும் வேறுபாடு இல்லாதவர் என்று அழைக்கப்படுகிறார். அவருடன் தொடர்புடைய அனைத்தும் ஆன்மீகமானதாகும். எனவே கட்டுண்ட ஆத்மாவோ தனது ஜட உடலில் இருந்து வேறுபட்டவன். பகவானுக்கும் அவரது உடலுக்கும் வேறுபாடு இல்லை என்பதால் அவர் பௌதீக மேடைக்கு இறங்கி வந்தாலும் அவரது நிலை சாதாரண உயிர்வாளியிடமிருந்து எப்போதும் வேறுபட்டதாகும். இறைவனது உன்னத இயற்கையை அசுரர்களால் புரிந்து கொள்ள முடியாது. பகவானே இதனை பின்வரும் ஸ்லோகத்தில் விளக்குகிறார். இப்ப நம்ம படிச்சோம். இதுலயே நம்ம சில விஷயங்கள் நம்ம இப்ப முதலேயே விவாதித்தோம் இல்லையா, பார்த்தோம் இல்லையா. பகவானுக்கும் நமக்கும் இந்த வித்தியாசம் இல்லையா. பகவான் அசுரர்கள் புரிந்து கொள்ள முடியாது. பகவானுடைய உடலுக்கும் பகவானுக்கும் எந்த விதமான வேறுபாடும் இல்லை. இப்ப நம்முடைய உடலுக்கும் ஆத்மாவுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனா பகவானுடைய உடலுக்கும் பகவானுக்கும் பகவானுடைய நாமத்திற்கும் இல்லையா பகவானுடைய ஆத்மாவிற்கும் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. எல்லாமே ஆன்மீகமானதுதான். இப்ப இதுதான் நம்மளால புரிந்து கொள்ள முடியாது பகவானே அப்படின்னு சொல்லி. இப்ப எப்படி இங்க இதுல எப்படி புரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லும் போதும் இங்க சொல்லியிருக்கிற மாதிரி வேதேசு துர்லபம் அதுர்லபம் ஆத்ம பக்தம். வேதங்களை படிப்பதனால் பகவானை புரிந்து கொள்ளலாம் அப்படின்னாலும் அதனாலையும் புரிந்து கொள்வது கடினமாமா. இதுல பாத்தீங்கன்னா ஸ்ரீமத் பாகவதத்துல வேதங்களின் பிரார்த்தனை ஸ்ருதிகள் பிரார்த்தனை செய்யறாங்க. ஏன்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் பகவானை? வேதங்கள் படிப்பதன் மூலமாக தான் பகவானை புரிந்து கொள்ள முடியாது. வேற வழி இல்ல. வேற வழி நமக்கு இங்க எதுவுமே இல்ல. பௌதிகத்தின் மூலமாக இங்க இருந்து நம்மளால புரிந்து கொள்ள முடியாது இல்லையா. அப்ப அதுதான் வழி. வேதங்கள் படிப்பதன் மூலமாக பகவானை தெரிந்து கொள்கிறோம். ஆனா என்ன ஆகுதாமா, அது படிப்பதனாலே பகவானை புரிந்து கொள்ளலாம் அப்படின்னாலும் எப்படி சொல்றாங்க, வேதேசு துர்லபம் அதுர்லபம். அதை புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப கடினம் தான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த வேதங்கள் அங்க பிரார்த்தனைகள் செய்யறாங்க. இப்ப அவங்க முழுமையா பிரார்த்தனை செய்ய முடியலையாமா, அவங்களாலேயே முடியல பகவானை. பாருங்க, அதன் மூலமா தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவங்களாலேயே முழுமையாக பகவானை எப்படி பிரார்த்தனைகள் செலுத்த முடியலையாமா. பாருங்க, அந்த அளவுக்கு இருக்க பகவானை பற்றி பகவானே புரிந்து கொள்ள முயலும் போது என்ன ஆகுதாமா, பகவானுடைய அந்த ஒரு பகவானுடைய அழகை பற்றி பகவானே ரசிக்கிறார்.
அதுக்கப்புறம் பகவானுடைய புகழை பற்றி பகவானே வந்து நினைக்கும் போதும் அது வந்து என்ன ஆகுதாமா, பகவானுடைய புகழ் இது எல்லாமே வந்து எப்படி அதை வந்து இன்னும் விரிவடைந்து போகுதாமா. பாருங்க, பகவானை பற்றி பகவானாலேயே விளக்க முடியாதாமா, அந்த அளவுக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்மளால எப்படி வந்து ஒரு முடியும் இல்லையா? ஒரு சாதாரண ஒரு ஜீவராசிகளால் நம்மளால் வந்து எப்படி வந்து அதை புரிந்து கொள்ள முடியும்? அது எல்லாமே நம்ம புரிந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லும் போதும் இது எல்லாமே பகவானுடைய காரணம் இல்லையா? அது எல்லாமே வந்து ஆன்மீகருடைய அவங்களுடைய கருணையால் மட்டும்தான் நம்மளால வந்து இது எல்லாமே வந்து தெரிந்து கொள்ள முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துலயும் பிரம்ம சங்கீதையில அந்த கோடிங்ஸ் வந்து ரூபாதுல இருந்து இங்க கொடுக்குறாங்க இல்லையா? அப்ப ராமாதி மூர்த்திசு கலா நியமேன திஷ்டான் நானாவதாரம் அகரோத் புவனேசு கிந்து கிருஷ்ண ஸ்வயம் சம்மத் பரமபுமான் கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி. பகவான் வந்து ராமர், நரசிம்மர், வராகர் அப்படின்னு சொல்லி நிறைய அவதாரங்கள் அப்படி வந்தாலும் ஆனா கிருஷ்ணர் பகவான் ஸ்வயம் பகவான் யாருன்னா கிருஷ்ணர் தான். கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள். அவங்க கிட்ட இருந்துதான் இங்க எல்லா அவதாரங்களும் வந்து வருகின்றன அப்படின்னு சொல்லி வந்து இங்க வந்து சொல்றாங்க. அப்ப வந்து இங்க ஒரே ஒரு விளக்கம் வந்து இங்க சொல்றதுக்கு என்னன்னா, பகவான் அர்ஜுனன் வந்து கேட்ட கேள்விக்கு பகவான் வந்து இங்க சொல்றாங்க இல்லையா? நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? பகவான் வந்து எப்ப வந்து லீலைகள் செய்வதற்காக எங்க வர்றாங்களோ அங்க எல்லாமே வந்து நித்திய சகாக்கள் எப்பவுமே அவங்களோட சேர்ந்து வர்றாங்க. இப்ப அதை நம்ம வந்து பார்த்தோம். அதையும் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த மாதிரி சேர்ந்து வர்றாங்க அப்படின்னு சொல்லும் போதும், அப்ப சூரிய தேவனுக்கு உபதேசம் பண்ணும் போதும் வந்து பகவானோட கூட பக்கத்துலயும் அர்ஜுனன் வந்து இருந்ததா வந்து இங்க ரூபாதை வந்து இங்க விளக்குறாங்க. ஆனால் இப்ப அப்படி சொல்லும் போதும் அர்ஜுனன் வந்து அது என்ன ஆகுது, மறந்துட்டாங்க. அர்ஜுனனால மறக்க முடியுது, பகவானால மறக்க முடியல. அதுதான் வித்தியாசம் நமக்கும் பகவானுக்கும். நாமளும் ஆன்மீகமயமானவர்களாக அந்த பகவானோட உன்னத இயற்கையோட சேர்ந்து இருந்தாலும் நாம என்ன ஆகுது, பிறப்பு எடுத்ததினால் வந்து நமக்கு உடலை மாற்றிக் கொள்வதால் நமக்கு எல்லாமே மறந்து போகிறது. ஆனால் பகவான் வந்து எதையும் மாற்றிக் கொள்வதில்லை இல்லையா? பகவானுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. அதனால என்ன ஆகுது, பகவான் பல கோடி வருடங்களுக்கு முன் நடந்தது கூட பகவானுக்கு ஞாபகம் இருக்கு. நமக்கு என்ன ஆகுது, எல்லாமே மறந்து போயிருக்கு. இதுதான் பகவானுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். அதுதான் பகவான் வந்து இங்க சொல்றாங்க. நானும் நீயும் பற்பல பிறவிகளை கடந்துள்ளோம். என்னால் அவை எல்லாவற்றையும் நினைவு கொள்ள முடியும். ஆனால் எதிரிகளை தவிர்க்க செய்பவனே அங்கு உன்னால் முடியாது. இதுதான் பகவான் வந்து பல கோடி ஜென்மங்களுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே வந்து பகவானுக்கு தெரியும். இனி நடக்க போறதும் கூட பகவானுக்கு தெரியும். ஆனா நம்மளால வந்து என்ன ஆகுது, இது எல்லாமே வந்து நம்ம மறந்துடுவோம், நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. இதுதான் பகவானுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். இப்ப இதை வந்து நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? அர்ஜுனன் வந்து கேள்விகள் கேட்கிறாங்க. நீங்க எப்படி வந்து பிறப்பால் வந்து சூரிய தேவன் வந்து உங்களை விட பெரியவரா இருக்காங்க, ஆனா வந்து எப்படி வந்து நீங்க அவங்களுக்கு சொன்னேன்னு சொல்லி நான் எப்படி வந்து நம்ப முடியும்? அப்ப வந்து பகவான் இங்க சொல்றாங்க, வந்து நீயும் நானும் பற்பல பிரிவுகள் கடந்து வந்துள்ளோம். ஆனா வந்து இது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு அர்ஜுனா, உனக்கு வந்து எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி. அப்ப வந்து இங்க அடுத்த ஸ்லோகத்துல பகவான் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி நான் இங்க வந்து பகவான் வந்து வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்லோகம் 6. அஜோபிசன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோ அபிசன் பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்ம மாயையா. மொழிபெயர்ப்பு. நான் பிறப்பற்றவனாக இருந்தாலும், எனது திவ்யமான உடல் அழிவற்றதாக இருந்தாலும், உயிர்வாளிகள் அனைவருக்கும் நானே இறைவனாக இருந்தாலும், நான் எனது சுயமான திவ்ய உறவில் ஒவ்வொரு யுகத்திலும் தோன்றுகின்றேன். பொருளுரை. பகவான் தனது பிறப்பின் விசேஷ தன்மையை பற்றி இங்கே கூறியுள்ளார். சாதாரண மனிதரை போல தோன்றினாலும் தனது பற்பல முந்தைய பிறவிகள் அனைத்தையும் அவர் நினைவில் வைத்துள்ளார். சாதாரண மனிதனால் சில மணி நேரத்திற்கு முன்பு தான் என்ன செய்தேன் என்பதை கூட நினைவில் கொள்ள முடியாது. யாரிடமாவது நேற்று இதே நேரம் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்று வினவினால் உடனடியாக பதிலளிப்பது சாதாரண மனிதனுக்கு மிக கடினம். தனது நினைவை குலைந்து யோசித்த பின்னரே முந்தைய நாளில் இதே நேரத்தில் தான் என்ன செய்த காரியத்தை அவரால் கூற முடியும். நிலைமை இவ்வாறு உள்ள போதிலும் சிலர் தம்மையே கடவுள் என்றும் கிருஷ்ணர் என்றும் தைரியமாக கூறிக்கொள்கின்றனர். இது போன்ற அர்த்தமற்ற பேச்சுக்களை நம்பி ஏமாறக்கூடாது. மேலும் பகவான் இங்கே தனது பிரகிருதியை, ரூபத்தை பற்றியும் கூறுகிறார். பிரகிருதி என்றால் இயற்கை என்றும், ஸ்வரூபம் அதாவது சுய உருவம் என்றும் பொருள்படும். தான் தனது சுய உடலிலேயே தோன்றுவதாக பகவான் கூறுகிறார். சாதாரண ஜீவாத்மா உடல்களை மாற்றுவதை போல பகவான் தனது உடலை மாற்றுவது இல்லை.
கட்டுண்ட ஆத்மாவிற்கு இப்பிறவியில் ஒரு விதமான உடலும் மறுபிறவியில் வேறு விதமான உடலும் உள்ளது. இந்த ஜட உலகில் ஜீவாத்மாவிற்கு நிரந்தரமான உடல் ஏதும் கிடையாது. அவன் உடல் விட்டு உடல் மாறியே ஆக வேண்டும். ஆனால் இறைவனுக்கோ அவ்வாறல்ல. எப்போது அவர் தோன்றினாலும் தனது அந்தரங்க சக்தியால் தனது சுய உடலிலேயே தோன்றுகிறார். வேறு விதமாக சொன்னால், ஸ்ரீகிருஷ்ணர் இப்பூவுலகில் தோன்றும் போதும் தனது சுயமான திவ்ய உருவில் நித்திய உருவில் இரு கைகளுடன் புல்லாங்குழலை ஏந்தியவாறு தோன்றுகிறார். பௌதீக உலகினால் களங்கம் அடையாத தனது நித்திய உண்மை உருவில் அவர் தோன்றுகிறார். தனது திவ்யமான உருவில் தோன்றினாலும் அகிலத்தின் நாயகனாக இருந்தாலும் சாதாரண ஒரு ஜீவாத்மா பிறப்பதைப் போல அவரும் பிறப்பதாக தோன்றுகிறது. பகவான் கிருஷ்ணரின் உடல் பௌதீக உடலை போன்று அழிவுறுவது இல்லை என்ற போதிலும் அவர் குழந்தை பருவத்திலிருந்து பால்ய பருவத்திற்கும் பால்ய பருவத்திலிருந்து இளமை பருவத்திற்கும் வளர்ந்ததை போல தோன்றுகிறது. ஆனால் ஆச்சரியம் என்னவெனில் அவர் இளமையை கடந்து செல்லவில்லை. குருஷேத்திர போரின் போது வீட்டில் அவருக்கு பேர குழந்தைகள் பலர் இருந்தனர். வேறு விதமாக சொன்னால், உலக கணக்குப்படி அவர் மிக முதியவராக இருந்திருக்க வேண்டும். ஆனால் 20-25 வயது இளைஞனாகவே அவர் இப்போதும் தோன்றினார். கிருஷ்ணரை வயதான நபராக நாம் எந்த சித்திரத்திலும் ஒருபோதும் கண்டதில்லை. ஏனெனில் அவர் படைப்பின் கடந்த எதிர்காலங்களில் பழம்பெரும் நபராக இருந்த போதிலும் நம்மை போன்று ஒருபோதும் முதுமை அடைவது இல்லை. அவரது உடலோ அறிவோ ஒருபோதும் தளர்ச்சி உருவதோ மாற்றம் அடைவதோ இல்லை. எனவே பௌதீக உலகில் இருந்தாலும் அவர் பிறப்பற்றவர். அறிவும் ஆனந்தமும் நிறைந்த நித்திய ரூபமுடையவர். தனது திவ்யமான உடலிலும் அறிவிலும் மாற்றம் இல்லாதவர் என்பது தெளிவாகும். உண்மையில் அவரது தோற்றமும் மறைவும் சூரியன் உதித்து நம்முன் சில மணி நேரம் காட்சியளித்து பிறகு நம் பார்வையில் இருந்து மறைகின்றதே, அது போன்றதே. சூரியன் நமது பார்வையில் இல்லாத போது அஸ்தமித்து விட்டதாகவும் பார்வைக்கு வரும்போது உதிப்பதாகவும் நாம் எண்ணுகிறோம். ஆனால் சூரியன் எப்போதும் தனது நிலையில் ஸ்திரமாக உள்ளது. நமது குறைபாடுள்ள திறனற்ற புலன்களினாலேயே வானில் சூரியனின் தோற்றத்தையும் மறைவையும் நாம் கணக்கிடுகிறோம். பகவான் கிருஷ்ணனுடைய தோற்றமும் மறைவும் சாதாரண ஜீவாத்மாவிடமிருந்து முற்றிலும் வேறுபட்டவர். எனவே பகவான் தனது அந்தரங்க சக்தியின் உதவியால் சச்சிதானந்த வடிவில் வீற்றுள்ளார் என்பதையும் ஜட இயற்கையால் என்றுமே களங்கமடையாதவர் என்பதையும் நிரூபணமாகிறது. ஒரு செகண்ட். பரமபுருஷ பகவான் பிறப்பற்றவராக உள்ள போதிலும் எண்ணற்ற தோற்றங்களில் அவர் பிறப்பதை போல் தோன்றுகிறார் என்பதை வேதங்களும் உறுதிப்படுத்துகின்றன. இறைவன் பிறப்பது போல தோற்றம் அளித்தாலும் அவரது உடல் மாற்றம் இல்லாதது என்பதை வேத வழிவந்த நூல்களும் உறுதி செய்கின்றன. கிருஷ்ணர் 4 கரங்களை கொண்ட நாராயணரின் உருவில் 6 ஐஸ்வர்யங்களும் முழுமையாக பொருந்தியபடி தனது தாயின் முன்பு தோன்றியதாக பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளது. தனது நித்திய மூல ரூபத்தில் அவர் தோன்றியது உயிர்வாளிகளுக்கு அவர் அளித்த காரணமற்ற கருணையே ஆகும். இதன் மூலம் உயிர்வாளிகள் முழுமுதற் கடவுளின் மீது உள்ளபடி எந்தவிதமான மன அனுமானமும் இன்றி, அதாவது அருவவாதிகள் பகவானின் ரூபத்தை பற்றி தவறாக நினைப்பது போலன்றி தியானிக்க முடியும். மாயா அல்லது ஆத்ம மாயா என்னும் வார்த்தை விஸ்வகோஷ அகராதியின்படி பகவானின் காரணமற்ற கருணையை குறிக்கின்றது. பகவான் தனது முந்தைய தோற்றங்களையும் மறைவுகளையும் முற்றிலும் உணர்பவராக உள்ளார். ஆனால் சாதாரண ஜீவாத்மாவோ வேறு உடலை அடைந்தவுடன் தனது முந்தைய உடலை பற்றி அனைத்தையும் மறந்து விடுகிறான். கிருஷ்ணரே எல்லா உயிர்வாளிகளுக்கும் இறைவன் ஆவார். ஏனெனில் அவர் இப்பூவுலகில் இருந்தபோது மனித சக்திக்கும் அப்பாற்பட்ட அதிசயமான பெருஞ்செயல்கள் பலவற்றை செய்தார். எனவே தனக்கும் தனது உருவத்திற்கும் அல்லது தனது குணத்திற்கும் உடலுக்கும் எவ்வித வேறுபாடும் இல்லாத பூரண உண்மையாக பகவான் இப்போதும் விளங்குகிறார் என்பது தெளிவு. இப்போது அவர் இவ்வுலகில் தோன்று மறைவதற்கான காரணம் என்ன என்று வினா எழலாம். இது அடுத்த ஸ்லோகத்தில் விளக்கப்படுகின்றது. இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஆல்ரெடி இப்ப நம்ம விவாதித்த விஷயங்கள் தான் இதுல சொல்றாங்க இல்லையா? பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி பகவானே சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் கேட்டதுனால பகவான் தன்னை பற்றி விளக்குகிறார் இல்லையா? உனக்கும் அர்ஜுனனுக்கும் பகவானுக்கும் என்ன
வித்தியாசம் அப்படின்னு சொல்லி முதல் ஸ்லோகத்துல வந்து சொன்னாங்க. அப்ப நான் இங்க வந்து எப்படி தோன்றுகிறேன் இல்லையா? நான் வந்து முதல்ல வந்து சூரிய தேவனான யோசுவானுக்கு நான் சொன்னேன் அப்படின்னு வந்து பகவான் வந்து இதுல சொல்றாங்க. ஆனா வந்து இதை வந்து நான் எப்படி நம்ப முடியும், எப்படி நான் புரிந்து கொள்வது அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் கேட்கும் போதும் பகவான் சொல்றாங்க, இது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு, ஆனா உனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்? ரெண்டு பேருமே பிறக்கிறோம், ரெண்டு பேருமே வர்றோம். ஆனா வந்து என்ன ஆகுது, உனக்கு ஞாபகம் இருக்கு, உனக்கு ஞாபகம் இல்லை, எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா வந்து எப்படி? உன்னுடைய பிறப்பிற்கும் என்னுடைய பிறப்பிற்கும், நான் இங்க வருவதற்கும் இல்லையா, இந்த பௌதிக உலகத்துல நான் இங்க வர்றதற்கும் நீ இங்க வர்றதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்னு வந்து பகவான் சொல்றாங்க. இல்லையா, பகவான் எப்படி வர்றாங்க? சம்பவாமி ஆத்ம மாயையா இல்லையா, தன்னுடைய சுயமான திவ்ய உருவில் அதே உருவத்துலதான் பகவான் வந்து இங்க வர்றாங்க. அந்த கிருஷ்ண ரூபத்தில், சியாமசுந்தர ரூபத்தில் தான் இங்க வந்து ஒவ்வொரு யுகத்திலும் தோன்றுகிறேன்னு சொல்லிட்டாங்க பகவான் இல்லையா. இன்னொரு ரீட் பண்றேன். நான் பிறப்பற்றவனாக இருந்தாலும், பகவானுக்கு பிறப்பு இல்லை ஆனால் பிறக்கிறார். எனது திவ்யமான உடல் அழிவற்றதாக இருந்தாலும், ஆனா இருந்தாலும் அழியிற மாதிரி நமக்கு தோன்றுது. அதுக்கப்புறம் உயிர்வாளிகள் அனைவருக்கும் நானே இறைவனாக இருந்தாலும், எனது திவ்யமான சுயமான திவ்ய உருவில் ஒவ்வொரு யுகத்திலும் நான் தோன்றுகிறேன். பகவானுக்கு பிறப்பு இல்லை இல்லையா, அப்ப ஆனா பிறக்கிறார். எப்படி? பகவான் தோன்றுகிறார் இல்லையா. அப்ப எப்படி? திவ்யமான உடல் அழிவற்றதாக இருந்தாலும் உயிர்வாளிகள் அனைவருக்கும் நானே இறைவனாக இருந்தாலும், இந்த சுயமான உருவில் இப்ப வந்து பகவான் இங்க வர்றது எப்படி? இங்க பிரபுபாதர் வந்து அந்த உதாரணத்தை வந்து இங்க கொடுக்குறாங்க இல்லையா. இப்ப சூரியன் வந்து என்ன ஆகுது, நம்ம முன்னாடி இங்க வரும்போது சூரியன் உதிச்சிருச்சு. இப்ப நம்ம கண்களுக்கு தெரியலைன்னா என்ன ஆகுது, சூரியன் இல்லை அப்படின்னு சொல்லி இல்லை இல்லையா, இந்த பக்கம் மறைஞ்சிருக்கு, வேற பக்கம் மறுபக்கம் வந்து உதிச்சிருக்கு. இப்ப அதே மாதிரிதான் இங்க வந்து பகவான் வந்து லீலைகள் செய்யும் போதும் சூரியன் இங்க வந்து நம்ம எப்படி பாக்குறோமோ, எப்படி உதிக்குதோ அதே மாதிரி பகவான் இங்க லீலைகள் வந்து செய்தது நம்ம வந்து பாக்குறோம். இப்ப வந்து பகவான் இங்க நம்ம வந்து பார்க்கல அப்படின்னாக்கா பகவான் இல்லை அப்படின்னு இல்லை இல்லையா. இப்ப சூரியன் வந்து மறைஞ்சிருச்சுன்னா சூரியன் இல்லை அப்படின்னு இல்லை, வேற பக்கம் வந்து உதித்தி இருக்கு. அப்ப அதே மாதிரிதான் இங்க பகவான் இந்த பிரபஞ்சத்துல லீலை முடிச்சுட்டு போயிட்டாங்க, பகவான் இன்னொரு பிரபஞ்சத்துல எங்கேயோ ஒரு இடத்துல லீலைகள் வந்து நடந்துட்டு. அதான் விருந்தாவன லீலைகள், துவாரகை லீலைகள், இந்த மாதிரி ஒவ்வொரு பிரபஞ்சத்திலையும் வந்து வெவ்வேறு இடத்துல வந்து வெவ்வேறு லீலைகள் நித்தியமாக நடந்துகிட்டே இருக்கு. அதுதான் இப்ப வந்து பகவானுடைய லீலைகள் வந்து நம்ம வந்து கொண்டாடுறோம் இல்லையா. நேற்று நரசிம்ம ஜெயந்தி வந்து கொண்டாடுறோம் இல்லையா, நரசிம்ம அவதாரம் அப்படின்னு சொல்லி. இப்போ வேற பிரபஞ்சத்துல ஏதோ ஒரு இடத்துல இந்த நாள் கூட வந்து நடக்கலாம், இல்ல அடுத்த மாதம் கூட வந்து நடக்கலாம், எப்போ வேணாலும் வந்து நடக்கலாம். இப்போ பகவானுடைய லீலைகள் அதனால எப்படி சொல்லப்படுது, பகவான் எப்பவுமே நித்தியமானவர், பகவானுடைய லீலைகளும் நித்தியமானது, பகவானுடைய ரூபம் நித்தியமானது, பகவானுடைய அழகு எல்லாமே வந்து பகவானுடைய சம்பந்தப்பட்ட எல்லாமே பகவான் வந்து நித்தியமானவர் தான் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அப்ப வந்து பகவான் இங்க வர்றாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் எப்படி வந்து சொல்றாங்கன்னா, இப்ப வந்து ஜெயில் இருக்கு இல்லையா, இப்ப ஜெயில வந்து பிரைம் மினிஸ்டர் இல்லையா, அப்ப அவங்க வந்து உள்ள பார்க்க வருவாங்க. இப்ப வந்து அந்த ஜெயிலுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னாக்கா அந்த பிரைம் மினிஸ்டர் கூட வந்து அவங்க தப்பு பண்ணிட்டு ஜெயில வந்தவங்க கிடையாது இல்லையா. இப்ப அந்த ஜெயில இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அந்த ஒரு கருணை, அதை வந்து அவங்களை பாக்குறதுக்காக, அவங்களை வந்து அந்த தண்டனையை வந்து குறைக்கிறதுக்காக இல்லையா, அவங்களை பற்றி வந்து அதுல இருந்து அவங்க வெளியே கொண்டு வர்றதுக்காக அவங்களுடைய கருணைக்காக உள்ள வந்து வர்றாங்க. அப்ப அதே மாதிரிதான் பகவான் வந்து இங்க பிரபஞ்சத்துக்கு, இந்த பௌதிக உலகத்துக்கு வந்து வர்றாங்க. எப்படி? அந்த பகவானுடைய காரணமற்ற கருணை வந்து எல்லா உயிர்வாளிகளுக்கு வந்து கொடுக்கறதுக்காக வந்து பகவான் வந்து இங்க வர்றாங்க அப்படின்னு வந்து இங்க சொல்றாங்க. இது இப்ப அதே மாதிரிதான் அது திரும்ப திரும்பதான் விளக்குறாங்க. நம்ம இப்ப வந்து பார்த்ததுதான் இல்லையா, பகவானுடைய நாமத்திற்கும் பகவானுடைய ரூபத்திற்கும் பகவானுடைய உடலுக்கும் எதுக்குமே வந்து பகவானுடைய குணத்திற்கும் எந்த ஒரு வித்தியாசமும் வந்து கிடையாது, எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு வந்து இங்க சொல்லப்படுது. இது அதுக்கப்புறம் இப்ப இதுதான், இப்ப இது எல்லாமே வந்து சொல்றோம், நம்ம திரும்ப திரும்ப சொல்றது அதுதான். பகவானுடைய அந்த 6 ஐஸ்வர்யங்கள் வந்து முழுமையாக வந்து பகவான் வந்து ஒரு செகண்ட் அந்த 6 ஐஸ்வர்யங்கள் பகவான் வந்து முழுமையாக அதுடனே வந்து பகவான் வந்து பிறக்கிறார். நம்ம வந்து எங்கேயாவது பார்த்திருப்போமா, ஏதாவது ஒரு குழந்தை வந்து ரொம்ப அழகா வந்து பீடம் எல்லாம் போட்டு இல்லையா, மஞ்சள் பட்டு பீதாம்பரம் எல்லாம் போட்டு ரொம்ப அணிகலன் எல்லாம் போட்டு வந்து பிறந்துதான் நம்ம எங்கேயுமே கேள்விப்படல. ஆனா வந்து தேவகியின் மைந்தனாக வந்து பிறக்கும் போது இல்லையா, வசுதேவர் தேவகியின் மைந்தனாக, அதுவும் ஜெயில அங்க வந்து பிறக்கும் போது எப்படி அந்த மாதிரி வந்து ஒரு அந்த மாதிரி உருவத்துல வந்து பகவான் வந்து வர்றாங்க இல்லையா. பகவான் எப்படி வேணாலும் வரலாம் இல்லையா. இன்னைக்கு மகாராஜ் வந்து சொன்னாங்க, பகவான் வந்து தூண்ல இருந்தும் வரலாம் இல்லையா. இது வராக ரூபம் எப்படி வந்தாங்க, பிரம்மாவுடைய மூக்குல இருந்து, பிரம்மாவுக்கும் தெரியாது என்னமோ வருதேன்னு சொல்லி பாக்குறாங்க. ஒரு சின்னதா ஒரு கட்டை விரல் சைஸ்ல இருந்து
பிரம்மாவுடைய மூக்குல இருந்து வந்தாங்க. வெளியே வந்தவுடனே என்னாச்சு, ஆகாயம் அளவுக்கு வந்து வேகமா வளர்ந்துட்டாங்களாம். அதுதான் பகவான் வந்து என்ன வேணாலும் எப்படி வேணாலும் செய்ய முடியும் சுய விருப்பத்தின் பணி. அதுதான் பகவான் வர்றது எல்லாமே வந்து எப்படி இங்க சொல்லியிருக்கிற மாதிரி சுயமான திவ்ய உருவில் சம்பவாமே ஆத்ம மாயையா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அந்தரங்க சக்தியின் மூலமாக வந்து பகவான் வந்து இங்கே வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வந்து பகவானுடைய உன்னத தன்மை அதி அற்புத சக்தி அப்படின்னு சொல்லி வந்து ஸ்ரீமத் பாகவதத்திலையும் வந்து அது வந்து விளக்கப்பட்டிருக்கு. அது கதை வடிவுல கிருஷ்ணா புருஷோத்தமராஜி முழுமுதற் கடவுள் அந்த புத்தகத்தில் வந்து சில பிரபுபாதர் கதை வடிவத்துல வந்து அங்கே கொடுத்திருக்காங்க. அதை மட்டும் வந்து இங்க நம்ம வந்து இப்ப பார்க்கலாம். ஏன்னா பகவானுடைய இந்த உன்னத தன்மை வந்து இங்க விளக்கப்படும் போதும் இல்லையா, அதி அற்புத சக்தி பகவான் இப்படிப்பட்டவர் இல்லையா. துவாரகையில இருக்கும்போது 16,108 மனைவிகள் இல்லையா. ஒவ்வொரு மனைவிக்கும் பார்த்தோம்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ஒவ்வொரு அரண்மனை. அந்த ஒரு இடத்துல வந்து நாரத முனிவர் வந்து பாக்குறாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது எப்படி ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஒவ்வொரு செயல்கள் பண்ணிட்டு இருக்காங்களா பகவான் இல்லையா. அப்போ ஒரு மாளிகையில இருக்கும்போது இன்னொரு மாளிகையில பகவான் இல்ல அப்படின்னு இல்ல. இங்க ஒரு மாளிகையில வந்து பாக்குறாங்க ருக்மிணி அவங்க இருக்கிற அந்த மாளிகையில வந்து பார்த்தோம்னா பகவான் ஏதோ ஒரு செயல் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னொரு சத்தியபாமா இருக்கிற அந்த ஒரு மாளிகைக்கு வந்து போய் பார்த்தோம்னா பகவான் வேற ஒரு செயல் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு அரண்மனையிலயும் வந்து போய் பாக்குறாங்க. ஒவ்வொரு மனைவிகள் அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு அரண்மனையில வெவ்வேறு காரியங்கள்ல பகவான் வந்து ஈடுபட்டு இருக்காங்களாமா. வந்து நாரத முனிவரை வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டு வந்து பாக்குறாங்க. இந்த 16,108 மாளிகையில் வந்து பார்க்கும் போதும் ஒவ்வொரு விதமான செயல்கள் வந்து பகவான் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதுதான் பகவானால வந்து இது எல்லாமே வந்து செய்ய முடியும். அதுக்கப்புறம் வந்து இங்க பார்க்கும்போது நம்ம கோவர்தன மலை இல்லையா, 7 வயதிலேயே வந்து பகவான் இடது கையில் சுண்டு விரல் வந்து பகவான் வந்து தூக்கினார். இந்த மாதிரி பகவானுடைய அதி அற்புத சக்திகள் இது எல்லாமே வந்து நம்ம வந்து நம்மளால எதுவுமே வந்து செய்ய முடியாது. ஆனா சில பேர் என்ன நினைக்கிறாங்க, நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பிரபுபாதர் இது எல்லாமே வந்து விளக்குறாங்க. இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு அதி அற்புத சக்தி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தலைப்புல வந்து நம்ம வந்து பார்த்த அந்த ஒரு சின்ன விஷயங்கள் மட்டும் வந்து இப்ப நம்ம வந்து பார்க்கலாம். அதுல பார்க்கும்போது என்னன்னா வந்து அங்க பகவான் வந்து துவாரகையில வந்து அங்க இருக்கும்போது அங்க வந்து ராஜாவாக இருக்கும்போது அங்க அந்த இடத்துல வந்து ஒரு பிராமணருக்கு வந்து ஒரு குழந்தை வந்து பிறக்குது. குழந்தை பிறந்த உடனே வந்து அழுதுதான் அடுத்த செகண்ட் குழந்தை இறந்து போயிடுது. இந்த மாதிரி வந்து என்ன ஆகுதமா திரும்ப 9 தடவைகள் வந்து நிகழுது. இப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை நிகழும் போது பிராமணர் வந்து என்ன பண்றாங்கன்னா பகவான் கிருஷ்ணர் கிட்ட, ஏன்னா துவாரகையுடைய ராஜாவாக பகவான் வந்து இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து போய் வந்து சொல்றாங்க. அந்த பிராமணர் பகவான் எந்த பதிலும் சொல்லலையாமா. ஒரு தடவை வந்து ஃபர்ஸ்ட் குழந்தை வந்து இறக்கும் போது போய் சொல்றாங்க, பகவான் எதுவுமே பேசல. அதுக்கப்புறம் 2வது குழந்தையும் வந்து பிறந்த உடனே திரும்ப இறந்து போயிடுது. அதையும் வந்து பிராமணர் வந்து பகவான் கிட்ட வந்து அங்க போய் சொல்றாங்க, பகவான் எந்த பதிலும் வந்து சொல்லல. இந்த மாதிரி 9 தடவைகள் வந்து நிகழுது, எந்த பதிலுமே வந்து சொல்லல. அதுக்கப்புறம் வந்து 9 கடைசியில அந்த 10வது குழந்தை அங்கேயும் வந்து இந்த மாதிரி நிகழும் போதும் வந்து அங்க அந்த இடத்துக்கு போய் பிராமணர் வந்து பகவானை வந்து ரொம்ப கடுமையான வார்த்தைகளால் வந்து திட்டுறாங்க. அதை வந்து பார்க்கும்போது அர்ஜுனன் பக்கத்துல இருக்க அந்த நேரத்துல வந்து அர்ஜுனன் வந்து பகவானுடைய பக்கத்துல வந்து இருக்கும் போதும் அந்த பிராமணர் திட்டத்தை பார்த்துட்டு அர்ஜுனனுக்கு வந்து ரொம்ப இதாயிருக்கு. என்னடா வந்து இந்த பிராமணர் வந்து இந்த மாதிரி பகவானை வந்து ரொம்ப திட்டுறாங்களே, ரொம்ப அவமரியாதையாக வந்து பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் வந்து கேக்குறாங்க. ஏன்னா பகவானே அங்க சும்மா இருக்காங்க, எதுவுமே பதில் சொல்லாம. ஆனா அர்ஜுனன் வந்து அந்த இடத்துல வந்து போய் கேக்குறாங்க, என்ன விஷயம், எதுக்காக நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்ப அந்த பிராமணர் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து என்னுடைய 9 குழந்தைகள் பிறந்த உடனே இறந்து போயிருது, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி வந்து தெரியல. அப்ப அந்த மாதிரி இருக்கும் போதும் நான் வந்து இந்த அரசர்கிட்ட வந்து முறையிடும் போதும் இப்ப வந்து இவங்க வந்து எதுவுமே வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது என்ன காரணம், சரி அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, இனி வந்து நீங்க உங்க மனைவி வந்து கர்ப்பவதியாக இருந்து குழந்தை வந்து பிறக்க போகுது அப்படின்னாக்க எனக்கு வந்து சொல்லுங்க, நான் வந்து அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது பிராமணர் வந்து சிரிக்கிறாங்க. ஏன்னா பகவானே இங்க இருக்காங்க இல்லையா, பகவானே வந்து பகவான் கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் இங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய 4 சதுர்வியூகம் அனிருத்தர், வாசுதேவ, பிரத்யும்னர், அவங்க பகவானுடைய மகன்களாக அங்க இருக்காங்க. அனிருத்தர், அவங்க பிரத்யும்னர், அவங்க உயர்ந்த சக்தி படைத்தவங்க அவங்க இருக்காங்க. அவங்களாலேயே எதுவும் செய்ய முடியாத போது நீ எப்படி வந்து என்ன பாதுகாப்பு கொடுப்ப அப்படின்னு சொல்லி வந்து பிராமணர் வந்து கேட்கிறாரு.
அந்த மாதிரி கேட்கும்போது அர்ஜுனன் சொல்றாங்க, இப்ப என்னால வந்து இது கண்டிப்பா வந்து முடியும். ஏன்னா வந்து நான் வந்து காண்டிபத்தை வந்து நான் ஏந்தி இருக்கேன். ஏன்னா வந்து குருஷேத்திர போர்களுக்கு அதை வைத்துதான் நான் எல்லாரையும் வந்து வெற்றி கொண்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப இதா அர்ஜுனன் வந்து பேசுறாங்க. இப்ப ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நான் வந்து சிவபெருமானோட வந்து அவங்க வந்து ஒரு சிவபெருமான் வந்து ஒரு வேடன் ரூபத்துல வந்து என்கிட்ட வந்து போர் செஞ்சாங்க. இப்ப அவங்களை வந்து நான் வந்து வெற்றி கொண்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு பாசுபாஸ்திரம் கூட வந்து எனக்கு பரிசா வந்து கொடுத்தாங்க. அந்த மாதிரி வந்து நான் இருக்கேன், அதனால என்னால வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இதா சொன்னவொன்னே, ஓகே பிராமணர் வந்து உன்னால முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு இதாவே கேக்குறாங்க. நான் வந்து கண்டிப்பா வந்து பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி சப்போஸ் உன்னால முடியலைன்னா நீ என்ன பண்ணுவ, அதையும் வந்து பிராமணர் வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ வந்து என்னால முடியலைன்னா கண்டிப்பா நான் அங்கேயே வந்து தீ குளிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லும் போதும், தீயில் விழுந்து நான் வந்து இறந்து போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே வந்து சரி அப்படின்னு சொல்லி பிராமணர் வந்து போயிடுறாங்க. இப்ப அதே மாதிரி அவங்க வந்து அந்த இது அந்த பிரசவம் வந்து அந்த ஒரு நேரம் வந்து வந்துருது. இப்ப அந்த குழந்தை பிறக்கிற அந்த ஒரு தருணம் வரும்போதும் பிராமணர் வந்து அர்ஜுனன் கிட்ட வந்து சொல்லும் போதும் அர்ஜுனன் எல்லா பக்கமும் எதுவுமே உள்ள வர முடியாதபடி வந்து அந்த அம்பின் மூலமாக எல்லா பக்கமும் பாதுகாப்பு வந்து கொடுக்குறாங்க. இப்ப எல்லா பாதுகாப்பும் கொடுக்கும் போதும் குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்து அழுகிற சவுண்டு கேக்குது, உடனே குழந்தை இறந்து போயிடுச்சு. இப்ப அந்த பிராமணருக்கு பயங்கர கோபம் இல்லையா, நீ வந்து சொன்ன வாக்கு உன்னால காப்பாற்ற முடியல, நீ வந்து இப்போ உடனே இறந்து போ, நான் பாக்கணும் அப்ப சொன்னோன்னா அர்ஜுனனுக்கு ரொம்ப வருத்தம். இப்ப எல்லா இடத்துலயும் வந்து போய் தேடுறாங்க, எல்லா பக்கமும் போய் தேடி நான் குழந்தைய வந்து கண்டுபிடித்து வர்றேன் அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் போய் பார்த்துட்டு வந்தோம். குழந்தைய வந்து கண்டுபிடிக்க முடியல அர்ஜுனனால. அதனால என்ன பண்றாங்க, ஓகே சரி நீ சொன்ன வாக்குப்படி வந்து நீ தீயில வந்து சாகணும், இறந்து போகணும், நான் பாக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பிராமணன் சொன்னோன்னா வேற வழி இல்லாம அர்ஜுனன் வந்து ரொம்ப ஒரு இதுல அம்பின் மூலமாக வந்து அந்த தீ அந்த ஒரு இது பற்ற வைத்து அப்ப அந்த இடத்துல வந்து விழுகிறதுக்காக உயிரை விடுறதுக்காக அர்ஜுனன் வந்து மெதுவா நடந்து போய்கிட்டே இருக்கும்போது பின்னாடி யாரோ வந்து கூப்பிடுறாங்க. பார்த்தோம்னா பகவான் கிருஷ்ணர் வந்து அங்கே இருக்காங்க. அப்ப வந்து சொல்றாங்க, நீ வந்து ஏன் இந்த தவறான ஒரு முடிவை வந்து எடுக்கிறாய், வேண்டாம் அப்படின்னு சொன்னும் போது, நீ வந்து போகும்போது என்கிட்ட கேட்டியா இல்லையா, நான் வந்து அவங்க பேசும்போது நான் சும்மா தானே இருந்தேன், நீ வந்து ஏன் பேசுன அப்படின்னு சொல்லி பகவான் சொல்லும் போதும் சரி, ஏன்னா பக்தர்களை பகவான் வந்து என்றுமே கைவிட மாட்டார் இல்லையா. அந்த மாதிரி சொல்லும் போதும் இல்லையா, நீ எல்லா இடத்துக்கும் வந்து போயிட்ட, ஒரே ஒரு இடம் மட்டும் நீங்க வந்து போகவே இல்லை அப்படின்னு சொல்லி வந்து பகவான் வந்து அவங்க சொல்றாங்க. சரி நாம வந்து அந்த குழந்தையை வந்து கண்டுபிடிக்கலாம் வா அப்படின்னு சொல்லி வந்து அர்ஜுனனை வந்து பகவான் வந்து அழைத்து போகிறார். அப்ப வந்து அவங்க கூட்டிட்டு போறாங்க. அப்ப போகும்போது என்ன ஆகுது இல்லையா, பகவான் இல்லையா, ஆனா பகவான் எல்லாமே தெரியும், எந்த காரணத்திற்காக நடக்குது அப்படின்னு சொல்லி கூட வந்து தெரியும். அப்ப அதனால பகவான் அமைதியாக இருக்கிறார். அப்ப வந்து அர்ஜுனனை வந்து வந்து நம்ம வந்து இந்த குழந்தையை வந்து கொண்டு வரலாம், திருப்பி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அர்ஜுனனை வந்து வந்து கூட்டிட்டு போறாங்க. இப்ப அந்த மாதிரி போகும்போது என்ன ஆகுது, வந்து அர்ஜுனனை அங்க கூட்டிட்டு போகும்போது பிரபஞ்ச எல்லையை தாண்டியும் அங்க வந்து போறாங்க. இப்ப இந்த பிரபஞ்ச எல்லை அங்க தாண்டி போகும்போது என்ன ஆகுதாமா, அப்ப வந்து அதுல வந்து போகும்போது எப்படி ஆகுதாமா, பகவானுடைய அந்த குதிரை ரதத்தின் மேலதான் வந்து ரெண்டு பேருமே வந்து ஏறி போயிட்டு இருக்காங்க. அங்க போகும்போது என்ன ஆகுதாமா, பகவானோட வந்து அந்த குதிரை கூட ஆன்மீகமயமானதாக இருக்கு. ஆனா இருந்தாலும் பகவான் எப்படி இந்த மனித ரூபத்துல வந்ததுனால அந்த ஒரு சாதாரண மனிதனாகவே வந்து பகவான் அங்கே நடந்து கொள்கிறார். அதனால அந்த குதிரையும் கூட வந்து ஆன்மீகமாக இருக்கிறனால ஒரு சாதாரண குதிரையாக அதுவும் வந்து நடந்து கொள்ளுது. அதனால என்ன ஆகுதாமா, இந்த பிரபஞ்ச எல்லையை அங்க தாண்டி போகும்போது என்ன ஆகுதாமா, ஃபுல்லா இருட்டா இருக்குமாமா, எதுவுமே தெரியாது, ஃபுல்லா இருள் மட்டும்தான் அங்க சூழ்ந்து இருக்கு. அதனால அந்த குதிரைக்கு என்ன ஆகுதாமா, இருளா இருக்கிறனால தாண்டி போறதுக்கு அந்த குதிரைக்கு வழி தெரியலையா. ஆனா அந்த குதிரையும் ஆன்மீகமயமானதுதான், ஆன்மீக உலகத்துல இருந்து இறங்கி வந்திருக்கு. ஆனா இருந்தாலும் பகவான் மனித ரூபத்தில் வந்து சாதாரணமாக மனிதனாக நடந்து கொள்வதனால அந்த குதிரையை அந்த மாதிரி நடந்து கொள்ற மாதிரி வந்து தோன்றுது. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த குதிரையை வந்து இருள் சூழ்ந்து இருக்கிறதுனால அந்த குதிரையை வந்து அதை தாண்டி போக முடியல. அதனால பகவான் என்ன பண்றாங்களா, அவருடைய சுதர்சன சக்கரத்தை வந்து முன்னாடி அனுப்புகிறார். ஏன்னா அந்த வெளிச்சம் வந்து தெரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி. அந்த வெளிச்சத்தின் மூலமாக வந்து அந்த குதிரை வந்து அந்த பிரபஞ்ச எல்லையை வந்து தாண்டி வந்து அங்கே வந்து போகுது. அங்க போகும்போது அதை தாண்டி போகும்போது பிரம்ம ஜோதி அப்படின்னு சொல்லி வந்து இருக்கு. அந்த பிரம்ம ஜோதியை வந்து பகவான் வந்து அவங்க வந்து கடந்து போறாங்க. அந்த கடந்து போன பிறகு என்ன ஆகுது, அதை வந்து நம்மளால சாதாரண ஒரு பௌதிக கண்களால கண்டிப்பா நம்மளால பார்க்க முடியாது. அந்த பிரம்ம ஜோதி அவ்வளவு கூசம், பகவானுடைய ஒரு தேஜஸ், அதுதான் பிரம்ம ஜோதி. அதுதான் வந்து நிறைய பேர் அதை பார்த்துட்டு பகவான் வெறும் ஒளிதான் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, ஏன்னா நம்முடைய பௌதிக கண்களால் அதை பார்க்க முடியாது.
இப்ப அதனால எப்படி சொல்றாங்களாமா, அவ்வியக்தம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப நம்மளால பார்க்க முடியாது பௌதிக கண்களால் அப்படின்னு சொல்லி. இப்ப அர்ஜுனனுக்கு வந்து அதை பார்க்கறதுக்காக பகவான் வந்து அந்த ஒரு விசேஷ பார்வை இல்லையா. இப்ப இதுலயே பார்க்கும்போது பார்த்தோம்னா இதுல விஸ்வரூபம், அதை வந்து பகவானுடைய நண்பனாக வந்து அர்ஜுனன் எப்பவுமே கூட இருந்தாலும் பகவானை பற்றி வந்து தெரிந்து கொள்ள முடியவில்லை இல்லையா. ஏன்னா அது வந்து அவங்களோட அந்த ஒரு உறவு நிலையில் இருந்ததுனால அது தெரிந்து கொள்ள முடியவில்லை. அப்புறம் அர்ஜுனனா எப்படி சொல்ற, அந்த உறவு முறை ரொம்ப நெருங்கிய உறவாக இருந்தாலும் பகவான் வந்து அந்த விஸ்வரூபத்தை பார்க்கறதுக்காக அர்ஜுனனுக்கு அந்த விசேஷ பார்வையை கொடுத்தார். அப்பதான் பார்க்க முடிஞ்சது இல்லையா. இல்லைன்னா அர்ஜுனனால அந்த விஸ்வரூபத்தையும் பார்க்க முடியாது. இப்ப அதே மாதிரி இதையும் வந்து பார்க்க முடியல. ஆனா இருந்தாலும் வந்து என்ன ஆகுது, பகவான் அதை வந்து தெரிகிறது மாதிரி வந்து அந்த ஒரு நிலையை வந்து குடிக்கிறார். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அதை தாண்டி வந்து போறாங்க. இந்த பிரபஞ்ச எல்லையை தாண்டி போகும்போதும் இப்ப அங்க என்ன ஆகுது, அப்ப அங்க வந்து இந்த இது பாக்குறாங்க, பிரம்ம ஜோதியை வந்து பாக்குறாங்க. அந்த பிரம்ம ஜோதியையும் தாண்டி அதையும் தாண்டி போகும்போது பார்த்தோம்னா மிக உயர்ந்த அந்த ஆன்மீக நீர் பிரதேசங்கள் வந்து அங்க இருக்காம, அந்த காரண கடல், காரண சமுத்திர கடல். இப்ப அதுல வந்து பார்த்தோம்னா காரணோதக சாய் விஷ்ணு அங்க வந்து சயனம் பண்ணியிருக்காங்க. அதுல பார்க்கும்போது பார்த்தோம்னா நிறைய ஒரு அதை வந்து பிரஜா நதி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அதுல அந்த சமுத்திரத்துல வந்து பகவானுடைய உருவம் பார்த்தோம்னா ரொம்ப பெருசா இருக்கமா. ஏன்னா எப்படி சொல்றது, நம்மளுடைய இதுக்கு அப்பாற்பட்டது இவ்வளவு பெரிய உருவம் இருக்கு, கையெல்லாம் இவ்வளவு பெருசா இருக்கு, உருவமே எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி அர்ஜுனனே பார்த்து வியக்கிறார். இப்ப அதுல பார்க்கும்போது பெரிய பெரிய மாளிகைகள் இல்லையா, அது எல்லாமே வந்து தங்கங்கள் ரத்தினங்களால் மணிமுத்துக்களால் வந்து எல்லாமே வந்து மாளிகைகள், அவ்வளவு பெருசா மாளிகை வந்து அதுக்குள்ள இருக்காமா. இப்ப அதுல வந்து பார்க்கும்போது அனந்த சேஷன், அதுல வந்து அந்த அனந்த சேஷன் மேலதான் பகவான் வந்து சயனம் பண்ணி இருக்கிறார். காரணோதக சாய் விஷ்ணு இவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கிறது பகவானுடைய கருணையால் வந்து இப்ப அர்ஜுனன் இது எல்லாமே வந்து பாக்குறாங்க, இப்படி எல்லாமே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இப்ப இதுல வந்து பார்க்கும்போது அதுக்கப்புறம் வந்து இப்ப ஆனந்த தேவருடைய அவங்களுடைய தலையில இருந்து பிரபாசத்துல இருந்து நிறைய மணிகள் இப்ப அந்த இது எல்லாமே பதிக்கப்பட்டிருக்காமா. ஒவ்வொரு தலையிலையும் என்ன நிறைய தலைகள் இருக்கு, அது எல்லாமே வந்து அர்ஜுனன் வந்து பார்த்து ரொம்ப வியக்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாமே இருக்கா அப்படின்னு சொல்லி பிரம்மாண்டமாக. ஏன்னா உருவமே அவ்வளவு பெருசா இருக்காமா. நதி அந்த பார்க்கடல்ல பகவான் வந்து பள்ளி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதுக்கப்புறம் அவங்க பார்த்த உடனே அந்த காரணோதக சாய் விஷ்ணு பகவான் ஒரு சாதாரண மனித ரூபத்துல வந்ததுனால இப்ப ஏன்னா எல்லாருமே பகவானிடமிருந்தான் வந்தவங்க. ஆனா இருந்தாலும் சாதாரண மனித ரூபத்துல வந்ததுனால பகவான் கிருஷ்ணர் வந்து அந்த வந்து காரணோதக சாய் விஷ்ணுவுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா வணக்கம் செலுத்துறாங்களாம். இப்ப அதை பார்த்து அர்ஜுனனும் அவங்களுக்கு வந்து வணக்கம் வந்து செலுத்துறாங்க. ஓகே, நீங்க வந்து ஏன்னா உங்களை வந்து கிருஷ்ணரையும் அர்ஜுனனையும் அந்த விஷ்ணு வந்து காரணோதக சாய் விஷ்ணு வந்து பார்க்கணும்னு நினைச்சிருக்காங்க. அதனால என்ன பண்ணிருக்காங்க, அந்த எல்லா குழந்தைகளையும் கடத்தி வந்து இவங்க வச்சுக்கிட்டாங்க பகவான் விஷ்ணு. பாருங்க, அப்பதானே வந்து பகவான் இங்க வருவாங்க, கிருஷ்ணரும் அர்ஜுனனும் இங்க வருவாங்க. இப்ப வந்து அப்ப அவங்களுக்கு வந்து பார்க்க முடியுமே அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய வந்து அவங்க வந்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து பேசுறாங்க, நீங்க வந்து இங்க லீலைகள் இல்லையா, அந்த அசுரர்களை வந்து அழித்து பக்தர்களை காப்பதற்காக நீங்க எல்லாமே இங்க வந்து வந்திருக்கீங்க, நீங்க இங்க வந்து உங்களுடைய லீலைகள் முடிஞ்ச உடனே நீங்க திரும்பி என்கிட்ட வந்துடணும். அந்த மாதிரி வந்து விஷ்ணு வந்து பேசுறாங்க. அப்ப அந்த மாதிரி பேசின பிறகு இந்த எல்லா குழந்தைகளும் நான் பாதுகாப்பாக வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த எல்லா குழந்தைகளையும் வந்து திருப்பி வந்து கொடுக்குறாங்க இவங்க கிட்ட. அப்ப வந்து அவங்க எல்லா 2 குழந்தை அந்த எல்லா குழந்தைகளையும் வந்து அவங்க கொண்டு வந்து அந்த பிராமணர் கிட்ட வந்து ஒப்படைக்கிறாங்க. இதுதான். ஏன்னா பகவானுடைய சக்திகள் வந்து ரொம்ப எல்லையற்றது, நம்மளால வந்து புரிந்து கொள்ளவே வந்து முடியாது, எதனால நடக்குது என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்ப இதுதான். இப்ப இந்த பகவானுடைய சக்திகள், உன்னத சக்திகளில் இது ஒண்ணு. ஹரே கிருஷ்ணா.